இன்னைக்கு சாயங்காலமும் மறுபடியும் உங்களை சந்திப்பதை குறித்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பைபிள் ஸ்டடியுடைய 2 ஸ்டெப் நம்ம பார்த்துருக்கோம். 2வது ஸ்டெப்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன், செகண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, ஒரு நாள் ஒரு புது பாஸ்டர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு இளைய போதகர் ஒரு சபையில பிரசங்கம் பண்றதுக்காக போனார். இவருக்கு பிரசங்கம் பண்றதுன்னா ரொம்ப பயம். அதனால என்ன செஞ்சாருன்னா, ஒரு வசனத்தை மாத்திரம் படிச்சுட்டே போனார். என்ன வசனம் படிச்சுட்டு போனார்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்ற வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து படிச்சுட்டு போனார். அது ஒரு கிராம திருச்சபை, ஒரு பழைய பிரசங்க பீடம் அங்க இருந்துச்சு. அந்த வுட் மேல அவர் கைய வச்சு பேச ஆரம்பித்தார். முதல்ல சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லி சொன்னார். சரி, இந்த வசனத்தை வச்சு ஏதோ ஒப்பேத்திடலான்னு சொல்லி யோசித்தாரு. ஆனா அடுத்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வரல. மறுபடியும் கை கால்லாம் நடுங்கிச்சு. அந்த பிரசங்க பீடத்தை நல்லா டைட்டா பிடிச்சுக்கிட்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லி மறுபடியும் சொன்னார். 3வது தடவையும் சத்தத்தை உயர்த்தி அவர் சொன்னாரு. சொல்லும் போது நிலை தடுமாறி அந்த சர்ச்ல முன்னாடி உட்கார்ந்து இருந்த ஒரு பாட்டியம்மா மேல போய் விழுந்துட்டார். இவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, பாட்டியம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமா போச்சு. உடனே எழும்பி, அம்மா மன்னிச்சுக்கிறங்கம்மா, தெரியாம நான் நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே பாட்டியம்மா சொன்னாங்க, ஐயா ஐயா, உங்க மேல தப்பே இல்லை, என் மேலதான் தப்பு இருக்கு சொல்லி சொன்னாங்க. இந்த போதகருக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஆமா தம்பி, உங்க மேல தப்பே இல்லைங்கய்யா, என் மேலதான் தப்பு, என்னம்மா சொல்றீங்கன்னு சொல்லி மறுபடியும் கேட்டார். அது என்னன்னாங்கய்யா, நீங்க அந்த பிரசங்க பீடத்துல நிக்கும் போது முதலாவது சொன்னீங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லி சொன்னீங்க. நீங்க ஆண்டவருடைய ஊழியக்காரங்க, நீங்க சொன்னபடி செய்வீங்கன்னு சொல்லி நான் யோசித்திருக்கணும் ஐயா. 2வது தடவை நீங்க சொல்லும் போதாவது என் இடத்த விட்டு நான் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, 3வது தடவை இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லி சொன்னபடியே முன்னாடி வந்துட்டீங்கயா, என் மேல விழுந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னார். அந்த போதகர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னது வேற, ஆனா அந்த பாட்டியம்மா புரிஞ்சு கொண்டது வேற. இன்டர்பிரிட்டேஷன் சொல்லி சொல்லும் போது நம்முடைய சொந்த கருத்துக்களை வசனத்துக்குள்ளே கொண்டு வருவது இன்டர்பிரிட்டேஷன் இல்ல. அதை எழுதினவர், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அதை எழுதினவர் என்ன நோக்கத்திற்காக எழுதினாரோ அதன் அடிப்படையில் அதை படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கும் இன்டர்பிரிட்டேஷன் பிரின்சிபிள்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களுடைய தாய் மொழியில உம்முடைய வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பர்த்தலேமஸ், சீகன் பால் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்த மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாலிப வயதுல உம்மை எங்களுடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவராக கண்டுகொள்ள கிருபை செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தை மையமாக கொண்டு இயங்குகிற இந்த இயக்கத்திலே, இந்த ஊழியத்திலே எங்களை இணைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வேதத்தின் பொருள் அறிதலை குறித்து நாங்கள் படிக்கும் போது நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்களுடைய அனுபவங்களோ, எங்களுடைய அறிவோ, எங்களுடைய ஞானமோ குறைவுள்ளது என்பதை உங்களுடைய சமூகத்துல அறிக்கையிடுகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்ற வசனத்தின்படி இப்பொழுதும் நாங்கள் படிக்கிற காரியங்கள் புரிந்து கொள்ள, அது எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்கி போட்டு எங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய ஆளுகை கீழே வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். நம்ம பொருள் அறிதல் பார்த்தோம். ஒரு இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடியில 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் உண்டு. முதல் ஸ்டெப் அப்சர்வேஷன், செகண்ட் ஸ்டெப் இன்டர்பிரிட்டேஷன். இன்டர்பிரிட்டேஷன்ல 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. முதல்ல பார்த்தது கான்டெக்ஸ்ட். ஒரு வேத பகுதியை படிக்கும் போது அதுக்கு முன்னால உள்ள பின்னால உள்ள காரியங்கள் நம்ம படிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். 2வது நம்ம பார்த்தது
கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ். ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை படிக்கும் போது அதோடைய சரியான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம படிச்சோம். இன்னைக்கு வந்து நம்ம படிக்க போற மூன்றாவது பிரின்சிபல் என்னன்னா, எழுதினவர் ஆக்கியோனின் நோக்கம், எண்ணம் என்ன என்பதை அறிதல். நேத்தையே பார்த்தோம். ஆக்கியோன்னா பழைய தமிழ், எழுதியவர் சொல்லி வச்சுக்கலாம், அல்லது ஆசிரியர். ஆசிரியர் என்ன நோக்கத்திற்காக எழுதினாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் பொருள் அறிய வேண்டும். பைபிளை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு நோக்கத்தோட எழுதப்பட்டிருக்கு. நீங்க அந்த நோக்கங்கள் ஒரு சில பகுதிகளில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு சில பகுதிகளில் எழுதப்படல. சகோதரி பிரைசி இன்னைக்கும் வாசிப்பாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிப்பாங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை படிக்கும் போது இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த இதுக்கு முந்தின ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம், அதாவது ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு முந்தின ஸ்லைடுக்கு போலாம். வேதத்துல உள்ள ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரி, இதே ஸ்லைடே நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வாசிக்க வேண்டிய வசனங்களை சகோதரி வாசிப்பாங்க. இதே நோக்கத்தை தான் வந்து யோவான் 1 யோவான் 5:13 எழுதுறாரு. அதே மாதிரி லூக்கா 1வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். தொடர்ந்து இந்த ஸ்லைடை நீங்க பாருங்க. மகா கணம் பொருந்திய தெயோபிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்ப முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால், ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. ஓகே, தியோபிலுவேன்னு சொல்லி சொல்றேன். தியோபிலுவே யாரு? ஒரு ரோமன் ஆபீசர், முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு விசுவாசி. அவருக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பதை தெளிவாக அறிவிப்பதற்காக லூக்கா எழுதியிருக்காரு. அப்ப வந்து ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு நோக்கத்தோட எழுதப்பட்டிருக்கு. ஆனா எப்படின்னா ஒரு புக்குடைய நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியும்? எல்லா புக்லயும் இதே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நீங்க வந்து அதே மாதிரி நீதிமொழிகள் 1 அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து வேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய அறிவை அடையலாம். இது பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் வேகத்தையும் கொடுக்கும் சொல்லி அப்படியே வரிசையா சாலமோன் ஞானி எழுதிட்டே போறாரு. அப்போ அதுல கொடுத்திருந்தா நம்ம எழுதலாம், கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஓப்பன் பைபிள்னு சொல்லி ஒரு பைபிள் இருக்கு, அது உங்களுக்கு கிடைச்சா நீங்க வாங்குங்க. ஒவ்வொரு புத்தகத்துக்கும் அழகான ஒரு அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரு எழுதியிருக்காங்க, எப்போ எழுதியிருக்காங்க, அதுல வரக்கூடிய தீம் என்ன, அதோடைய அவுட்லைன் என்னன்றதெல்லாம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா எனக்கு ஓப்பன் பைபிள்லாம் வாங்க முடியாது, எனக்கு ஆங்கிலம் கஷ்டம், தமிழ் தான் ஈஸின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்க மொபைல் ஆப், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்சி பைபிள்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, பின்னாடி நம்ம அடுத்த செஷன்ல பார்க்க போறோம். அதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு, அதுல ஒவ்வொரு புத்தகத்துக்கும் அழகான ஒரு அறிமுகம் இருக்கு. நம்ம முடிஞ்ச அடுத்த செஷன்ல அதை பார்க்க போறோம். ஓகே, அதனால அந்த அறிமுகத்தை வாசித்துட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்தேயு நீங்க எடுத்தீங்கன்னா, மத்தேயு இயேசு கிறிஸ்துவை யூதருடைய ராஜான்னு சொல்லி எழுதுறாரு. இப்படி ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. சரி, என்ன திட்டத்தோடு, எவ்வித அமைப்போடு ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்காக, எந்த சூழ்நிலையில் எதை சாதிக்க ஆக்கியோன் முயல்கிறார் என்பதை நாம் ஆராய்தல்
அவசியம். நான் ஏற்கனவே சொன்னேன், 2 தீமோத்தேயு பவுல் எழுதும் போது சிறைச்சாலையில இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களை எண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில இருந்து அவர் எழுதுறாரு. அப்போ அவர் எவ்வளவு எதிர்பார்ப்போடு எவ்வளவு வேதனையோடு எழுதியிருப்பாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது முக்கியம். சரி, அப்போ இவங்க எழுதுனதால, சாதாரணமான மனிதர்கள் எழுதுனதால இது பரிசுத்த ஆவியானவர் மூலமா எழுதப்பட்டது கிடையாதான்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இல்ல, அதாவது சாதாரணமான மனிதர்கள் மூலமாக எழுதப்பட்டாலும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தக்கதாக பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு அவர்கள் எழுதினார்கள். அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதமாக இருந்தாலும் சரி, கொலோசையருக்கு எழுதிய கடிதமாக இருந்தாலும் சரி, அல்லது மத்தேயு அன்றைக்கு உள்ள யூதர்களுக்கு எழுதின நற்செய்தி நூலாக இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. அதனால ஒரு புக்கை படிக்கும் போது அந்த புக்கை எழுதினவர் என்ன நோக்கத்துக்காக எழுதினாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில படிக்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், சூழ்நிலையை அறிய வேண்டும், கான்டெக்ஸ்ட். ரெண்டாவது, கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ். மூன்றாவது பர்பஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் சிச்சுவேஷன் ஆஃப் த ஆத்தர். அடுத்து நம்ம பார்க்கலாம். 3 காரியங்கள் நம்ம பார்த்திருக்கோம். சரி, நான்காவது என்ன பார்க்க போறோம்னா, பேக்ரவுண்ட் பார்க்க போறோம். அதாவது நம்முடைய வேத புத்தகம் பல்வேறு பின்னணியில எழுதப்பட்டிருக்கு. பேக்ரவுண்ட்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பின்னணியம்னா உங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பின்னணின்னு சொல்லி புரியாம இருக்கலாம். சரி, பின்னணினா பேக்ரவுண்ட் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். பைபிள் எழுதப்பட்ட பேக்ரவுண்டும் இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய பேக்ரவுண்டும் வித்தியாசமானது. நீங்க அந்த பைபிள் எழுதப்பட்ட பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உண்டு, வரலாற்று பின்னணி உண்டு, ஜியாகிரபிக்கல் பேக்ரவுண்ட் உண்டு, புவியியல் பின்னணியும் உண்டு, இடம், கலாச்சாரம்னா கல்ச்சரல் பேக்ரவுண்ட் உண்டு, அதே போல சோசியல் பேக்ரவுண்ட், சமூக பின்னணியும் உண்டு, ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் உண்டு. இந்த பேக்ரவுண்ட் அடிப்படையில நம்ம பைபிளை படிக்காததாலதான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் அது கல்ச்சரல் இன்டர்பிரிட்டேஷனுக்கு பதிலா நம்ம அதை தப்பா போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு சபைகள் பெரியதுக்கு அது ஒரு பெரிய காரணமா இருக்கு. சரி, ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லயும் ஒவ்வொரு வசனங்களும் நம்ம படிச்சா நமக்கு என்ன செய்யும், புரியும். சரி, என்னென்னலாம் பின்னணியத்துல இருக்கு? முதல்ல பார்க்க வேண்டியது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லி சொல்லும் போது மத்தேயு 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து இல்ல போதுமா. அதாவது இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் அதுல இருக்கு. என்ன இருக்கு? ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். இது என்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்? ஹேரோட் த கிரேட், பெரிய ஏரோது எருசலேமை ஆட்சி செய்து கொண்டிருந்த நாட்களிலே யூதேயாவில உள்ள பெத்லகேம்ல இயேசு கிறிஸ்து பிறந்தார். ரொம்ப முக்கியமான காரியம். எதுக்குன்னு ஏரோது ஆட்சி பண்ணான்னு, யார் பண்ணான்னு நமக்கு என்னன்னு சொல்லி கேட்கலாம். நீங்க இந்த ஏரோது ராஜாவை பற்றி ஹிஸ்டாரிக்கலா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பயங்கர கொடூரமான ஒரு ராஜா. தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தன்னுடைய மனைவியை கொலை செய்தவன், தன்னுடைய மாமியாரை கொலை செய்தவன், தன்னுடைய 3 பிள்ளைகளை கொலை செய்தவன், பயங்கர கொடூரமான ஒரு ராஜா. யாரெல்லாம் தனக்கு போட்டியா நினைக்கிறானோ அவங்களெல்லாம் கொன்னுருவான். இன்னைக்கு சில மக்கள் அப்படி இருக்காங்கல்ல, தனக்கு போட்டியா யார் வந்தாலும் கொன்னுருவாங்கல்ல. அவ்விதமான கொடூரமான ஒரு ராஜா. வரலாறு என்ன தெரியுமா சொல்லுது? இவன் அந்த விஐபிஸ் அல்லது ராஜ குடும்பத்தாரை சேர்ந்த 70 பேரை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தான். எதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தான் தெரியுமா? இவன் என்னைக்கு சாகுறானோ அன்னைக்கு அந்த 70 பேரையும் கொலை செய்யணும்னு சொல்லி அவன் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தான். எதுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அந்த 70 பேர் சாகும் போது அந்த 70 பேருடைய உறவினர்கள் அழுவார்கள். தனக்காக அழுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கள கொலை செய்தாலாவது அந்த 70 பேருடைய குடும்பம் அழுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணான். அவங்க யோசித்து பாருங்களேன், எவ்வளோ ஒரு கிரிமினல் மைண்ட் அல்லது ஒரு சாடிஸ்ட். இப்படிப்பட்ட நாட்கள்ல தான் யார் பிறந்தார்னா இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை தேடிதான் யார் வராங்கன்னா கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வராங்க. அப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்த வசனம் நம்ம பார்க்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் முதல் 3 வசனம். நமக்கு நேரம் இல்லாதால நீங்க அப்படியே கவனிங்க, சொல்லிட்டு போறேன். எங்க வாசிக்கலுமோ அங்க வாசிக்கலாம்.
நீங்க அந்த ஸ்லைடை நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 2 முதல் 3 வசனங்கள் அல்லது உங்க கையில இருக்கக்கூடிய வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா சென்சஸ் எடுக்கிறதுக்கு அகுஸ்து ராயன் கட்டளை பிறக்கிறான். ராயன்னா சீசர்னு சொல்லி அர்த்தம். அகுஸ்து ராயன் அகஸ்டஸ் சீசர் ஆர்டர் கொடுக்கிறார் சென்சஸ் எடுக்கிறதுக்காக. அவன் என்ன செய்யறான், எங்க இருக்கானா சீரியா நாட்டிலே, அதுக்கு அடுத்தது சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியா இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. சென்சஸ பற்றி இந்திய நாட்டுல தேசிய பதிவேடுல எல்லாத்தையும் பதியலும்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஓடிச்சு. கொரோனா வந்த பிறகு அதை நம்ம மறந்துட்டோம். இதே மாதிரி எருசலேம்ல அல்லது அந்த பாலஸ்தீனா தேசத்துல அந்த ஏரியால சென்சஸ் எப்போ நடக்குதுன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்துல நடக்குது, பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்குது. அந்த சென்சஸ்ல மரியாளும் யோசேப்பும் தங்களுடைய பேரை பதிவு பண்றதுக்காக தங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு அவங்க என்ன செய்யறாங்க, கிளம்பி போறாங்க. இது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இது என்னன்னா ரொம்ப முக்கியமானது. பைபிள் ஏதோ கட்டுக்கதை கிடையாது, அது வரலாற்று புத்தகம். அதுல எழுதப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் உண்மையானது. ஆனா வரலாற்றை ப்ரூவ் பண்றதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் இல்ல. அதனால வரலாற்றின் அடிப்படையில படிக்கும் போது அது அதிக பிரயோஜனமாகும். இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ரெண்டாவது கவனிக்க வேண்டியது என்னன்னா ஜியாகிரபிக்கல் பேக்ரவுண்ட். பைபிள் எழுதப்பட்ட காலகட்டத்துல உள்ள ஊர்களுடைய பெயர்களுக்கும் இன்னைக்கு உள்ள ஊர்களுடைய பெயர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா பைபிள் எழுதப்பட்ட காலத்துல உள்ள அநேக இடங்கள் இன்னைக்கும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதுல இல்ல, இந்த ரெஃபரன்ஸ்ல இல்ல. மற்றபடி நீங்க அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சவுல் தமஸ்குவுக்கு போற வழியில இயேசு கிறிஸ்துவ சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவருடைய கண் பார்வை போயிருது. தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறாரு. அவரை போய் பார்க்க சொல்லி யார ஆண்டவர் அனுப்புறாருன்னா அனனியாவை அனுப்புறாரு. அனனியாவுக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா நேர் தெரு எனப்பட்ட ஒரு தெருக்கு போன்றாரு. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரீட், நேர் தெருன்னா அதான் அர்த்தம். அந்த தெருவுடைய நீளம் என்ன சொல்றாங்கன்னா வரலாற்றுல 1 கிலோமீட்டர் இருக்கும்ன்றாங்க. அந்த நேர் தெரு இன்னைக்கும் தமஸ்கஸ்ல இருக்கு. அந்த வார் நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த தமஸ்கஸ்ல இருக்கு. அதனால இது வரலாற்று பூர்வமான இடங்கள். சரி, வரலாற்று பூர்வமான இடங்கள் சொல்லும் போது யோவான் 4வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க போறோம். அதுல உள்ள காரியங்களை பாக்குறோம். பார்த்துட்டு அடுத்த வசனத்துக்கு போலாம். யோவான் 4:4 வாசிக்க கேட்கலாம். யூதேயா அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால். அதுல யூதேயான்ற வார்த்தை வராது. ஏதோ நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சமாரிய நாட்டின் வழியாய் போக வேண்டி இருந்தபடியால். சரி, இந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா முக்கியமாக யூதர்கள் இருக்கக்கூடிய 2 இடங்கள் நம்ம பின்னாடி அடுத்த செஷன்ல மேப் பார்க்க போறோம். 2 இடங்கள், ஒண்ணு கலிலேயா, இன்னொன்னு யூதேயா. உங்க பைபிளை நீங்க பின்னாடி திருப்புனீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பாலஸ்தீனா தேசம் சொல்லி ஒரு மேப் இருக்கும். எல்லா தமிழ் பைபிள்லயும் இருக்கும். அதை நீங்க திருப்பி வச்சு பாத்தீங்கன்னா அதுல யூதேயாவும் இருக்கு, கலிலேயாவும் இருக்கு. இது 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நாடு சமாரியா. ஒரு யூதன் கலிலேயால இருந்து சமாரியாவுக்கு போறதா இருந்தாலும் சரி, அல்லது சமாரியால இருந்து கலிலேயாவுக்கு வர்றதா இருந்தாலும் சரி, என்ன செய்வானா சுத்திதான் வருவான். சமாரியா வழியா வரமாட்டாங்க. ஏன் சமாரியா வழியா வரமாட்டாங்க? சமாரியர்கள் ஒரிஜினல் ஜூஸ் கிடையாது. யூதர்களுக்கும் அசீரியர்களுக்கும் பிறந்த கலப்பின ரேஸ் அது. அதனால இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, யூதர்கள் சமாரியர்கள்ட்ட தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க, அவங்கள தொட மாட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, சமாரியர்களுக்கு பெண் கொடுக்க மாட்டாங்க, பெண் கொள்ளவும் மாட்டாங்க. சமாரியர்கள் தீண்ட தகாதவர்கள் சொல்லி நினைச்சாங்க. ஆனா பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து சமாரியா வழியா போறாரு. போய் சமாரிய பெண்கிட்ட தண்ணி கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, நீங்க பாத்திரம் வைக்கலையே, எப்படி தண்ணி கிடைக்கும்லாம் கேக்குது. கடைசியா அந்த சமாரிய பெண்ணை மேசியாவுக்கு நேராக இலவசமான அந்த ரட்சிப்பை கொடுக்கிறாரு. சமாரிய பெண் மூலமாக சமாரிய நாட்டுல அநேக ரட்சிக்கப்படுறாங்க. சரி, அப்போ ஆண்டவர் ஏன் சமாரியா வழியா போனார்? அந்த இந்த ஜியாகிரபிக்கல் பேக்ரவுண்ட் நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் ஜாதிகளை கடந்து, ஜாதி பிரிவை கடந்து அல்லது ரேசியல் டிஃபரன்சஸ் கடந்து மனிதர்களை நேசிக்கக்கூடியவர், யாரையும் வெறுக்கக்கூடிய ஒரு கடவுள் கிடையாது. அதை நம்ம படிச்சுக்கலாம். இது ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு காரியம். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. எந்த இடத்துக்கு சிக்னிபிகன்ஸ் வேணுமோ அதை நம்ம படிக்கலாம். நீங்க பைபிள் டிக்ஷனரின்னு ஒண்ணு வாங்கிட்டு அதுல படிச்சீங்கன்னா அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஓகே, ரெவல்யூஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15
16. இது நமக்கு ஓரளவுக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். அந்த ஆவியானவர் சபைக்கு எழுதும் போது லவோதிக்கேயா திருச்சபைக்கு இதை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இரு, அப்படி இல்லைன்னா நான் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. இது என்னது ஒண்ணுமே புரிய மாட்டேது. லூக் வார்ம் சொல்லி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த வேர்ட். இது நமக்கு புரியலுமானா இந்த லவோதிக்கேயா ஊரை பற்றி நம்ம படிக்கலாம். லவோதிக்கேயா ஊரை பற்றி நீங்க ஜியாகிரபிக்கலா படிச்சீங்கன்னா என்னன்னா, வெந்நீர் ஊற்றுக்கள் நிறைய அங்க உண்டு, இன்னைக்கும் உண்டு. அந்த வெந்நீர் ஊற்றுக்கள்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் சூடா குடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஆறி போச்சுன்னா அது வாந்தி பண்ண வைக்கும். லவோதிக்கேயால உள்ள மக்களுக்கு அது புரியும். அதனாலதான் அவர் எழுதியிருக்காரு, நீ ஒண்ணு குளிராரு அல்லது அனலாரு, குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வெது வெதுப்பா நீ இருக்காத, இருந்தா நீ வேஸ்ட் ஆயிருவ, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாருல. அந்த நாட்டு மக்களுடைய தேவைக்கு தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாக அந்த திருச்சபைக்கு எழுதுகிறார். ஓகே, அப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் முக்கியம், ஜியாகிரபிக்கல் பேக்ரவுண்ட் முக்கியம். மூன்றாவது கலாச்சார பின்னணியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க, கிறிஸ்தவம் கலாச்சாரத்தை அழிப்பதற்காக வரவில்லை. கிறிஸ்தவத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கான்னு சொல்லி கேட்கலாம். அதாவது வசனத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கல்ச்சரல் பிராக்டிசஸ் பைபிள் வெறுக்குது. மற்றபடி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கலாச்சாரத்தை விட்டுறலோன்னு சொல்லி சொல்ல. இதுலதான் நமக்கு நகை போடுறது, பூ வைக்கிறது, சாரி கட்டுறது, இதெல்லாம் நம்ம கலாச்சாரம். அதே மாதிரி வேதாகமும் எழுதப்பட்ட கலாச்சாரத்திலயும் நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த கலாச்சாரத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை சரியா புரிஞ்சுக்கலாம். இப்போ லூக்கா 9வது அதிகாரம் 59, 60வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்களை மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். ரொம்ப கஷ்டமான ஒரு வசனம். ஆண்டவர் சீஷத்துவத்துக்கு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்காக ஒருத்தனை அழைக்கிறார். என் பின்னால வான்ற உடனே அவன் என்ன தெரியுமா சொல்றான், ஆண்டவரே, நான் முதல்ல போய் எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வர்றதுக்கு எனக்கு உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றான். உடனே ஆண்டவர் எவ்வளவு கொஞ்சம் கூட அவனுடைய வேதனையை புரிஞ்சுக்கிறாம பேசுற மாதிரி இருக்குல்ல. என்ன போட்டிருக்கு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்றார். அப்போ அப்பாவை அடக்கம் பண்ணக்கூடாதா? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்ன? அடுத்த வசனம் பார்க்கலாம். என்ன வசனம் அதுக்கு? லூக்கா 7வது அதிகாரம், மன்னிக்கலாம், சரி, அந்த வசனத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டு அதுக்குள்ள போறேன். அதுக்கு அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லி நீங்க கேட்கலாம். யூத கலாச்சாரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த பையனா இருந்தாங்கன்னா அவங்க அப்பா இறக்குற வரைக்கும் வெளியே எந்த பொறுப்புகளையும் எடுத்து வெளியூருக்கு போகக்கூடாது, வெளியே எந்த பொறுப்புகளையும் எடுக்கக்கூடாது. அவருடைய தலையாய பொறுப்பு என்னன்னா அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டியதான் தலையாய பொறுப்பு. இப்ப என்ன சொல்றான்னா, ஆண்டவரே உங்க பின்பற்றி வரேன், இப்போ உங்க அப்பா இறந்துட்டாரா? இல்ல, நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா, நான் ஆண்டவரே எங்க அப்பா வயசாகி இறந்த பிறகு அவரை அடக்கம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு உமா பின்னாடி வரேன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய பேர் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது நம்ம கூட சொல்றோம்ல, ஆண்டவரே, அல்லது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக பகுதிகளை அவருக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்லி சொல்லும் போது, ஆண்டவரே அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம், வயசான பிறகு பாத்துக்கலாம். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா நம்ம கூட என்னுடைய தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வரேன், எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு வரேன், அல்லது நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு வரேன்லாம் சொல்றோம்ல, அதே மாதிரி அர்த்தத்துலதான் அவன் சொல்றான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், இன்டர்பிரட் அக்கார்டிங் டு த கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ். நமக்கு எபேசியர்ல தெரியும், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களா இருந்து அவங்களை உயிர்ப்பித்தார். மரித்தோர்னா உலக பிரகாரமாக வாழக்கூடிய மக்கள், அவங்க உலக பிரகாரமான காரியத்தை பார்த்துக்கலாம், நீ கிளம்பி வான்னு சொல்லி சொல்றாரு. சரி, அடுத்தது லூக்கா 7வது அதிகாரம் 44ஆம் வசனத்துல இருந்து 46ஆம் வசனம் வரைக்கும். இது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆண்டவரை ஒரு பரிசேயன் விருந்துக்காக கூப்பிடுறாரு. ஆண்டவர் அந்த விருந்துல பங்கு பெறாரு. விருந்துல பங்கு பெற்றுட்டே இருக்கும்போது ஒரு பெண் அங்க வரா. வந்துட்டு ஒரு தைலத்தை ஆண்டவருடைய சிரசுல ஊத்திட்டு கால்கள்லயும் ஊத்திட்டு
தன்னுடைய முடிய வச்சு துடைக்கிறார். கால்கள்ல முத்தம் செய்யறான். அழுதுகிட்டே இந்த காரியத்தெல்லாம் செய்யறான். இத பார்த்த உடனே அந்த பரிசேயன் என்ன தெரியுமா செய்யறான்? இவ்வளவு மோசமான ஒரு பெண் வந்து ஆண்டவரை தொடுறாளே, இந்த ஆண்டவர் வந்து இதை புரிஞ்சுக்கலையான்னு சொல்லி வந்து யோசிக்கிறான். அவனுடைய யோசனையை பார்த்தவன ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து இவ்விதமாக சொல்றாரு. ஸ்திரீ நடமாய் திரும்பி அப்புறம் சீமோனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த பெண்ணை பாக்குறியே சீமோனே, நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இது என்னது கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை? யூதர்களுடைய கலாச்சாரத்துல ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது கையையும் காலையும் கழுவாம உள்ள போக மாட்டாங்க. அது கல்ச்சர். ஆனா இந்த பெண் என்ன செஞ்சானா, தன்னுடைய கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள். இரண்டாவது, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இது என்னன்னு புரிய மாட்டேது சொல்லி கேட்கலாம். வேதாகமத்துல அந்த அவங்க கல்ச்சர்ல, அந்த பாலஸ்தீனா தேசத்துல அந்த ஏரியால உள்ள கல்ச்சர் படி ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது முத்தத்தின் மூலமாக வாழ்த்துவார்கள். இன்னைக்கு ஒரு சில நாடுகள்ல அந்த கல்ச்சர் இருக்கு இல்லையா? நம்ம எப்படி 2 கை கூப்பி ஒருத்தரை வரவேற்கிறோமோ, வாழ்த்துறோமோ, அதே மாதிரி அவங்க வந்து முத்தம் கொடுத்து இது பண்ணுவாங்க. இந்த சீமோன் தன்னுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் வரும்போது அவருக்கு முத்தம் கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் ஹி இன்சல்டட் காட். ஆனா இந்த பெண் என்ன தெரியுமா செய்யறா? கால்கள்ல வந்து முத்தம் கொடுத்துட்டே இருக்கா. மூணாவது, தலைக்கு எண்ணெய் பூசவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு சில வசனங்கள் ஞாபகத்துக்கு வரலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. அதே எண்ணெயில அபிஷேகம் பண்றது, அபிஷேகம்னா உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்லி அதுக்கு இன்டர்பிரேட் பண்ணிடாதுங்க. அது கல்ச்சர். அது ஒரு மனிதனை ஆனர் பண்றதா இருந்தா அல்லது அவனை வந்து கனம் பண்றதா இருந்தா அவன் தலையில வந்து எண்ணெய் பூசுவாங்க. இது நம்ம கல்ச்சர்ல ஒத்து வராது. நீங்க தலையை நல்லா ஷாம்பு போட்டு ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, யாராவது உங்க தலையில போய் எண்ணெய் வச்சீங்கன்னா நீங்க சண்டைக்கு வந்துருவீங்க. ஆனா அவங்க கல்ச்சர்ல ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது அவங்கள கனம் பண்ண வேண்டுமானால் தலையில எண்ணெய் பூசுவாங்க. அவ்விதமாக சீமோன் செய்யவில்லை. கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, முத்தம் செய்யவில்லை, தலைக்கு எண்ணெய் பூசவில்லை. ஆனால் இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால இது எல்லாமே கலாச்சார பேக்ரவுண்ட். அதனால இதன் அடிப்படையில வந்து யூதர்கள் காலை கழுவுனாங்க, நம்மளும் காலை கழுவலும், அவன் தலையில எண்ணெய் ஊத்துனாங்க, அபிஷேகம் இறங்குது, நானும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலும் சொல்லிட்டு வேறு விதத்துல வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம் இல்லை. சரி, நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதால அடுத்த இதுக்கு போலாம், அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். சரியா? அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். அடுத்தது போலாம். சோசியல் பேக்ரவுண்ட், சமூக பின்னணியம்னா குறிப்பிட்ட ஒரு சொசைட்டிக்குன்னு சொல்லி ஒரு சில பேக்ரவுண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து அதுல அந்த முதல் வசனம் நம்ம இப்போ சமூக பின்னணி அதை போடுங்க. ஓகே, குஷ்டரோகியை பற்றி நம்ம பாக்குறோம். மார்க் 1வது அதிகாரம் 40-42 வரைக்கும். இது உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு ஊரோட வரும்போது ஒரு குஷ்டரோகி வரான். வந்து முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் சொல்லி வேண்டிக்கிட்டான். ஏற்கனவே நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கேன். உடனே ஆண்டவர் கையை நீட்டி அவனை தொடுறார். தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொல்லி சொல்றாரு. எது என்ன ஆண்டவர் வந்து கையை நீட்டி தொடுறது வந்து ஒரு பெரிய காரியமான்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா அந்த கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம், எந்த சமூகத்தின் பின்னணின்றத அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்த வசனம் என்ன பார்க்கிறோம்? லேவியராகமும், அடுத்த வசனத்துக்கு போலாம். லேவியராகமும் 13வது அதிகாரம் 45-46 வசனங்கள். இந்த 45-46 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லேவியராகவும் 13-45-46. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். ஒரு நிமிஷமா, சாரி. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குஷ்டரோகம் சொல்லி சொல்லும் போது ஆல் ஸ்கின் டிசீசஸ், எல்லா வியாதியும். இன்னைக்கு நம்ம குவாரண்டைன் பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோம். குவாரண்டைன்ற வேர்டை வந்து நமக்கு இன்னைக்கு படிச்சிருக்கோம். நீங்க அந்த லேவியராகமும் ஃபுல்லா படிச்சு பாருங்க, உபாகமும் படிச்சு பாருங்க, யாத்ராகமும் படிச்சு பாருங்க. வியாதிப்பட்ட ஒரு மனிதனை வந்து தனியா வைக்கிறாங்க. காரணம், அந்த வியாதி மற்றவங்க கிட்ட பரவக்கூடாதுன்னு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம குவாரண்டைன் பத்தி பேசுறோம். ஆனா அத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே
மோசே காலத்திலேயே குவாரண்டைன் பண்ணிருக்காங்க. சரி, இந்த இடத்துல குஷ்டரோகம்ன்றது அவன் தன்னுடைய வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். இன்னைக்கு நமக்கு அந்த ஆரோக்கிய சேட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலோன்றாங்க, கையில முத்திரை குத்துறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா? அன்னைக்கு அந்த காலத்துல ஒரு ஆளுக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கலாமான்னு அவனே அனௌன்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு எனக்கு COVID-19 இருக்குன்னு சொல்லி நான் சொல்லுன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கறாங்கல்ல, அதே மாதிரி தீட்டு தீட்டுன்னு சொல்லி சொல்லும். சரி, அடுத்த வருஷம் வாசிங்க. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டு உள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டு உள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. இதுல போட்டிருக்கு. அவன் என்ன செய்யலாம்? தனியா குடியிருக்கலாம். நீங்க படிச்சு பாருங்களேன், பைபிள்ல இல்லாத காரியமே கிடையாது. இன்னைக்கு இந்த குவாரண்டைன் பண்ணக்கூடிய மெத்தட் புது கண்டுபிடிப்பு இல்ல. பைபிள்லயே ஆண்டவர் அன்னைக்கு குவாரண்டைன் பண்ண சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகியை ஒருத்தன் தொட்டானா அவன் 7 நாள் தீட்டா இருப்பான். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும். யூத மதத்துல பிறந்தவர், யூத பேக்ரவுண்ட்ல வளர்க்கப்பட்டவர். ஆனா பைபிள் அழகா சொல்லுது, அவன் மீது மனதுருகினார், அவனை தொட்டார். எவ்வளவு அன்புள்ள ஒரு கடவுள் இல்லையா? இது சோசியல் பேக்ரவுண்ட், சமூக பின்னணியம். இதை அந்த வசனங்களை படிக்கும் போது மாத்திரம் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். ஓகே, அடுத்த இதுக்கு போலாம். இது வேண்டாம், அடுத்த ரெஃபரன்ஸ்க்கு போலாம். நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். ஓகே, இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப்ல கேள்விப்பட்டிருப்போம். இந்த வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 7:24, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அது என்னது? மரண சரீரம், மரண சரீரம். இது யாருக்கு எழுதுறாருன்னா, பவுல் ரோமருக்கு எழுதுறார். ரோமாபுரியிலே உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுறார். சரியா? ரோம்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல, அந்த ரோமுக்கு எழுதுறார். ரோம்ல உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுறார். அவங்களுக்கு அது புரியும். மரண சரீரம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு கிரிமினல், ஒரு கொலை குற்றவாளி அல்லது பயங்கர குற்றவாளி ஒருத்தர் இருந்தானா அவனை பனிஷ் பண்றதுக்கு நிறைய மெத்தட் வச்சிருந்தாங்க ரோமன்ஸ். அதுல பனிஷ் பண்றதுல ஒரு மெத்தட் தான் சிலுவையில அரைஞ்சு கொல்றது. மோசமான ஒரு பனிஷ்மெண்ட். அதே மாதிரி இன்னொரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, உயிருள்ள ஒரு மனிதனை, ஒரு குற்றவாளியை செத்து போன பிணத்தோடு கட்டி விடுவார்கள். கட்டி அப்படியே உருட்டி விட்டுருவாங்க. ஒரு உயிருள்ள மனுஷனை செத்து போன பிணத்தோட கட்டி போட்டா என்ன ஆகும் நமக்கு தெரியும். கொஞ்ச நாட்கள் கடக்க கடக்க அந்த பிணம் அழுகி நார ஆரம்பிக்கும். அந்த பிணத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாடையால, புழுக்களால இந்த உயிருள்ள மனுஷன் செத்து போயிடுவான். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, நிர்பந்தமான மனுஷன் நான். அதுக்கு முந்தின வசனங்கள் நமக்கு தெரியும். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விருக்கிற தீமையை செய்கிறேன், நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே இப்படி செய்கிறது, யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் சொல்லி கேட்கிறார். இது மரண சரீரம்ன்ற வார்த்தைக்கு உள்ள அர்த்தம். நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்குள்ள பாவத்தன்மை எப்படிப்பட்டதா இருக்குன்னா அந்த செத்து போன பிணம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ரோம சமூகத்துடைய கலாச்சாரத்தை அல்லது அவங்களுடைய பிராக்டிஸை நம்ம படிச்சோம்னா அது தாராளமா நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நம்ம போலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி காரியங்களை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு வேத பகுதியை வேறு ஒரு வேத பகுதியோடு நம்ம கம்பேர் பண்ணி படிக்க வேண்டியது முக்கியம். அடுத்த ஸ்லைடு போலாம். இது ஒரு முக்கியமான பிரின்சிபிள், கடைசி பிரின்சிபிள். இது ஒரு வசனத்தை படிக்கும் போது முழு வேதாகமும் அந்த வசனத்தை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் நம்ம பொருளறிய வேண்டும். முதலாவது பார்த்தோம் சூழ்நிலையின் அடிப்படையில் பொருளறிதல். இரண்டாவது சரியான வார்த்தையின் சரியான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். மூணாவது ஆசிரியர் என்ன நோக்கத்துக்காக எழுதினாரோ அதன் அடிப்படையில பொருள் அறிய வேண்டும். நாலாவது பின்னணியும் பார்த்தோம். வரலாற்று பின்னணி, கலாச்சார பின்னணி, பூகோள பின்னணி, சமூக பின்னணி எல்லாம் பார்த்தோம். கடைசியா பார்க்க வேண்டியது என்னன்னா, முழு வேதாகமத்தின் நோக்கத்திற்கேற்றவாறு பொருள் அறிதல். அது தியாலஜிக்கல் பிரின்சிபிள்ஸ் சொல்லி அந்த பிரின்சிபிளுக்கு கீழே கொண்டு வராங்க. அதை நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த 5 பிரின்சிபிள் மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கிறோம். அதாவது
வேதம் என்னைக்குமே முரண்படாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. அநேகர் யோசிக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய முரண்பாடு உண்டுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், புதிய ஏற்பாட்டுல கிருபையின் காலம், அதனால பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ரொம்ப கொடூரமா இருந்தாரு, புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லைன்னா யோசிக்கிறாங்க. தப்பு, அப்படி இல்ல. சரியா? இப்போ நம்ம சரியா புரிஞ்சுக்கிறதால அப்படி யோசிக்கிறோம். ஒரு வேத பகுதியை விளக்குவதற்கு இன்னும் ஒரு வேத பகுதி நமக்கு அதிக பிரயோஜனமா இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்பிளைன் அல்லது கம்பேர் ஸ்கிரிப்சர் வித் ஸ்கிரிப்சர்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த வசனம் நமக்கு தெரியும். லூக்கா 14:24 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். என்ன, ஆண்டவர்கிட்ட வந்துட்ட பிறகு எல்லாரையும் வெத்தல் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு நம்ம யோசிக்கலாம். இந்த வசனத்துக்கு சரியான அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னா அடுத்த வசனம் நம்ம பார்க்க போறோம். அடுத்த வசனத்துக்கு போலாம். லூக்கா 14:24 மத்தேயு 10:37 வாசிங்க. 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இதுல என்ன கொடுத்திருக்கு? வெறுப்பதுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா குறைவாக நேசிக்க வேண்டும். மற்றவர்களை வெறுக்க வேண்டும்னா தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் நண்பனையும் எல்லாத்தையும் ஆண்டவரை விட குறைவாக நேசிக்க வேண்டும். ஆண்டவரை விட அதிகமாக நேசிப்போமானா நம்ம அவருக்கு பாத்திரவான் அல்ல. இப்படி நிறைய ஸ்கிரிப்சர் இருக்கு. அடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, நமக்கு நேரம் இல்லாத அப்படியே கடந்து போலாம். அடுத்தது நம்ம அந்த மத்தேயு 10:34 அந்த இதுக்குல இருந்து அடுத்ததுக்கு போலாம். மார்க்லயும் இருக்கு, மார்க் 13:12 இருக்கு. ஓகே, கடைசியா ஒரு காரியத்தை நம்ம பார்த்து என்ன செய்ய போறோம், முடிக்க போறோம். இது நீங்க கவனிக்க வேண்டாம், பட் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லைட் தம்பி. கிராமட்டிக்கல் அடிப்படையில வேதத்தை சரியாக பொருள் கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும். அது என்னன்னா கிராமட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ். கிராமர்லாம் மறந்துடலோன்னு சொல்லிட்டு தான் காலேஜுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த டைம்ல கிராமரை போய் நீங்க ஞாபகப்படுத்துறீங்களேன்னு சொல்லி கேட்கலாம். பைபிள் எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கு. கிரேக்க மொழிக்குன்னு சொல்லி ஒரு சில டென்சஸ் இருக்கு. டென்சஸ்னா காலங்கள் உண்டு. நமக்கு எப்படி இங்கிலீஷ்ல பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு, அதுக்கு பிரிவுகள் இருக்கும். அதே மாதிரி கிரீக்லயும் உண்டு. அந்த என்ன டென்ஸ் வருதோ அந்த டென்ஸ் அடிப்படையில நம்ம அதை படிக்கலாம். ஒரு சிலருக்கு டென்ஸ்னாலே டென்ஷன் ஆயிருவாங்க. நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். இது என்ன கிராமட்டிக்கல்ல பேக்ரவுண்ட்ல எழுதியிருக்காங்கன்றது அடிப்படையில அதனுடைய அர்த்தம் மாறும். ஒரு சில வசனங்கள் மாத்திரம் பார்க்கலாம். இதை நீங்க இன்டர்பிரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் முடிச்சிடறேன், என்னுடைய நேரம் கடந்துருச்சு. எபேசியர் 5:18 சொல்லும் போது பவுல் என்ன சொல்றாருன்னா, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இந்த ஆவியினால் நிறைந்துன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, ஆவியினால் நிறைந்துன்ற வார்த்தை ஒரு கட்டளையா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன டென்ஸ்ல வருது தெரியுமா? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ பரிசுத்த ஆவியினாலே நிறைந்துனா ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போனேன், அபிஷேகம் பெற்றேன், நிறைஞ்சிட்டேன், அவ்வளவுதான், ஃபில் ஆயிடுச்சு, இனி நான் சூப்பர், அப்படி இல்ல. நேற்றும் நிறைய வேண்டும், ஆவியானவரால் இன்றைக்கும் நிரப்பப்பட வேண்டும், காலையிலும் நிரப்பப்பட வேண்டும், மதியானமும் நிரப்பப்பட வேண்டும், ராத்திரியும் நிரப்பப்பட வேண்டும். தொடர்ந்து நடக்கக்கூடிய அனுபவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே நம்ம தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி அர்த்தம். இது ஒரு கட்டளை. சரியா? இன்னும் ஒரு வசனம் நம்மள ரொம்ப தடுமாற பண்ணக்கூடிய ஒரு வசனம். 1 யோவான் 3:9 வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இந்த வசனத்தை படிச்சோன்னு நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நான் ஏசாமிய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டேன், ஆண்டவருக்கு பிரியமா வாழலாம் யோசிக்கிறேன். ஆனா சில நேரங்கள்ல பாவ சோதனையில் நான் விழுந்து போயிட்டேன். நான் உண்மையாவே ரட்சிக்கப்பட்டவன் தானா அல்லது ரட்சிக்கப்பட்டவள் தானா? நான் ஏன் இப்படி இருக்கேன்? பிசாசு வேற நம்ம காதுல சொல்லுவான், நீ ரட்சிக்கப்படவே இல்ல, ரட்சிக்கப்பட்டா நீ பாவம் செய்வியா? பைபிள் கூட சொல்லுது. என்ன சொல்லுது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இது மொழிபெயர்ப்புல வந்த பிரச்சனை. சரி, இதே இதை ஆங்கிலத்துல நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 John chapter 3 verse 9 New Living Translation வாசிங்க.
Those who have been born into God's family do not make a practice of sinning, because God's life is in them, so they can't keep on sinning, because they are children of God. எவ்வளவு அழகா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்குல்ல. Do not make a practice of sinning. பிராக்டிஸ்னா என்ன? பாவமே பழக்கமாக மாறிவிடாது. நல்ல டிரான்ஸ்லேஷன். So they can't keep on sinning. பாவம் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். நம்ம ஒரு அழகான கதை கேட்போம் இல்லையா? ஒரு ஆட்டுக்குட்டியும் பன்னிக்குட்டியும் ஒரு காம்பவுண்ட் வால் மேல போச்சு, ரெண்டும் கீழே விழுந்துருச்சு, சாக்கடையில விழுந்துருச்சு. பண்ணி என்ன செய்யும்? நல்லா சொகுசா படுத்து அப்படியே உருளும், இதாண்டா வாய்ப்பு நமக்கு கிடைச்சிச்சு. ஆனா ஆட்டுக்குட்டி என்ன செய்யும்? குதிச்சு வெளியே வந்து தான் உடம்புல வெட்டி இருக்க சகதியெல்லாம் தேய்ச்சி எடுக்கும். அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்ற டிரான்ஸ்லேஷன் எப்படி வந்திருக்கணும்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் தொடர்ந்து செய்யான், பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். அவன் பாவமே இல்லாத பரிபூரணம் அடைவான்னு சொல்லி பைபிள் சொல்லல, பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். நம்ம கேட்ட காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சரியா? நான் இதோட முடிக்கிறேன். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம் தம்பி. இந்த இதுல நம்ம பார்க்கும்போது நம்ம படிச்ச எல்லா பிரின்சிபிள்ஸையும் 3ஆ பிரிச்சிருக்காங்க. நீங்க இதை ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். கிராமட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ், இலக்கண விதிகள், ஹிஸ்டாரிக்கல் பிரின்சிபிள்ஸ், தியாலஜிக்கல் பிரின்சிபிள்ஸ், அது இருக்கட்டும். ஆனா நம்ம படிச்ச காரியங்கள்ல உள்ள மொத்தம் 6 பிரின்சிபிள் படிச்சோம். 5 காரியங்களை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஒண்ணு என்னன்னா, இன்டர்பிரட் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட். முன்னாடி பின்னாடி வரக்கூடிய வசனங்களை படிக்காம நம்ம வேதத்தை அர்த்தத்தை கண்டுபிடிக்க கூடாது. இது நல்லா ஞாபகம் வச்சுருங்க. கான்டெக்ஸ்ட் முக்கியம். 2வது, கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ். எந்த வார்த்தையை படித்தாலும் அந்த வார்த்தையுடைய சரியான அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? வேற மொழிபெயர்ப்புகளை பார்க்கலாம், ஸ்டடி பைபிள் பார்க்கலாம், டிக்ஷனரி பார்க்கலாம். நம்மளா ஒரு அர்த்தம் எடுத்துடக்கூடாது. அல்லது வார்த்தைகளுக்கு நம்ம ஆவிக்குரிய அர்த்தமும் கொடுக்க கூடாது. இதுக்கு ஒரு ஆவிக்குரிய, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம்லாம் கொடுத்தா நம்ம கண்டிப்பா கொள்கை குழப்பங்கள் வரும். 3வது என்ன பார்த்தோம்? முதல்ல பார்த்தது பின்னணியத்தின் அடிப்படையில் பொருளறிதல். 2வது பார்த்தது சரியான வார்த்தைகளின் அர்த்தத்தின் அடிப்படையில் பொருளறிதல். 3வது ஆசிரியர் என்ன நோக்கத்துக்காக எழுதினாரோ அதன் அடிப்படையில் பொருளறிதல். 4வது பின்னணியம். என்ன பின்னணியம்? வரலாற்று பின்னணியம், பூகோள பின்னணியம், சமூக பின்னணியம், கலாச்சார பின்னணியத்தின் அடிப்படையில பொருள் அறிகிறது. 5வது முழு வேதாகமத்தின் அடிப்படையில பொருள் அறிகிறது. 6வது உங்களுக்கு முடியுமானா கிராமட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் அடிப்படையில பொருள் அறிகிறது. சரியா? அதனால இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம எடுத்த பகுதியை பொருள் அறிய போறோம். நம்ம பொருள் அறியும் போது, அர்த்தம் கண்டுபிடிக்கும் போது, மீனிங் கண்டுபிடிக்கும் போது எல்லாத்தையும் மனசுல வச்சு ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்முடைய வேத ஆராய்ச்சி நமக்கு அதிக பயனுள்ள விதத்துல அமையும். அதோடைய மாடலை, பிராக்டிஸை நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, நம்ம அப்சர்வேஷன் நேத்து படிச்சோம். இன்னைக்கு இன்டர்பிரிட்டேஷனுடைய பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம். எப்படி ஒரு பேசேஜை எடுத்து இன்டர்பிரேட் பண்றது. இப்போ ஒரு படிக்கும்போது ஒரு சிலர் கேள்வி வரலாம். என்ன கேள்வினா, அண்ணா அப்சர்வேஷன் பண்ணாம நேரடியா இன்டர்பிரிட்டேஷன் உள்ள போயிடக்கூடாதான்னு சொல்லி கேட்கலாம். இல்ல, அப்படி போக முடியாது. அப்சர்வேஷன் பண்ணலன்னா நீங்க நிறைய ஃபேக்ட்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால ஒழுங்கா அப்சர்வ் பண்ணாதான் இன்டர்பிரிட்டேஷன் உள்ள போக முடியும். இப்போ நம்ம ஒரு சில ஸ்லைட்ஸை பார்க்க போறோம். தம்பி ஜாபஸ் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்க உங்களுடைய கையில யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 11 வசனங்களுக்கு நீங்க உங்க பைபிளை திருப்பி வச்சுக்கலாம். இதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மாடல் பேசேஜ். இந்த பவர் பாயிண்ட் ப்ரிப்பேர்டு பை மதியானம் தான் கொடுத்தேன். ஷார்ட் டைமுக்குள்ள தம்பி அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஜாபஸ். சரி, யோவான் 2வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். நம்ம ஏற்கனவே அப்சர்வேஷன்ல நம்ம பார்த்துட்டோம். அதை எப்படி பொருள் அறிய போறோம். இப்ப என்ன செய்ய போறோம்னா, உங்க கையில இருக்கக்கூடிய பைபிளை நீங்க திறந்து வச்சுட்டு ஒவ்வொரு வசனமா நம்ம உள்ள போறோம். அந்த வசனங்களை படிக்கும் போது அதுல எப்படி அந்த பிரின்சிபல் அப்ளை பண்ண போறேன்றத நீங்க பார்க்கலாம். சரி, முதல் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, முதல் வசனம் பிரைசி வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். ஓகே, இதுல என்ன கொடுத்திருக்குன்னா,
மூன்றாம் நாள்னு சொல்லி ஒரு வார்த்தை ஆரம்பிக்குது. அப்ப மூன்றாம் நாள்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து என்ன பிரின்சிபிள்? இது வார்த்தைகளின் சரியான பொருளை அறிதல். இப்ப வந்து இதை வந்து மூன்றாம் நாளை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில கமெண்ட்ரி நம்ம யூஸ் பண்ணலாம். வில்லியம் பார்க்லே கமெண்ட்ரி. நம்ம அந்த ஸ்லைட்ல அந்த படத்தை பார்க்க போறோம். இதான் வந்து பார்க்லேவுடைய கமெண்ட்ரி. இந்த பார்க்லேவுடைய கமெண்ட்ரி வந்து ஃப்ரீ சாஃப்ட் காப்பி என்கிட்ட இருக்கு. பைபிள் பேக்ரவுண்ட் பற்றி இவர் எழுதின அளவுக்கு புதிய ஏற்பாட்டுல வேற யார்ட்டையும் நான் பார்க்கல. அவ்வளவு நல்ல ஆழமாக எழுதின ஒரு தேவனுடைய மனிதர். இந்த பார்க்லே கமெண்ட்ரியை படிக்கும்போது மூன்றாவது நாளுக்கு அவர் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாருன்னா, பொதுவா யூதர்களுடைய கல்யாணம் வந்து புதன்கிழமை நடக்கும். அடுத்த ஸ்லைடு போலாம். மூன்றாவது நாள்னு சொல்லி சொல்லும் போது பொதுவாக யூதர்களின் திருமணம் மூன்றாவது நாள் நடக்கும். இது வந்து பார்க்லே உடையது. சரி, ஆனா இந்த கான்டெக்ட்னா இந்த வசனத்தை படிக்கும் போது மூன்றாவது நாள் எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு இன்னொரு அடுத்த பிரின்சிபல் நமக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். கான்டெக்ட், முன்னாடி உள்ள வசனங்களையும் பின்னாடி உள்ள வசனங்களையும் நம்ம படிச்சு பார்க்கணும். முன்பின் உள்ள வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ வந்து யார் சந்திக்கிறாங்கன்னா, அதுக்கு முந்தின பகுதியை நீங்க படிச்சு பார்க்கும்போது அந்திரேயாவும் யோவானும் சந்திக்கிறாங்க. அந்த யோவான் முதல் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்துறாரு, சந்திக்கிறாங்க. சந்திச்ச பிறகு அடுத்து நாத்தான் வேலை சந்திக்கிறாரு. அந்த அந்திரேயாவையும் யோவானையும் சந்திச்ச பிறகு வந்த மூன்றாவது நாள். நீங்க அந்த வசனங்களை வாசித்தா உங்களுக்கு புரியும். 1:35 வாசிங்க. முதல் அதிகாரம் 35 வசனம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் போது. மறுநாளிலேன்னு சொல்லி அங்க ஆரம்பிக்குது. 43 வசனம் வாசிங்க. 43 வசனம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். அந்த இதுல முதல் நாள்ல வந்து நம்ம படிச்சோம்ல, அந்த முதலாவது நாள்ல வந்து அந்திரேயாவும் யோவானும் ஆண்டவரை சந்திச்சு அவரோட தங்குறாங்க. இந்த 2வது நாள் முதல் அதிகாரம் 43 வசனத்துல வந்து பிலிப்பு ஆண்டவர்கிட்ட போய் தங்குறாரு. அதுக்கு பிறகு வந்த 3வது நாளிலே வந்து இந்த திருமணம் நடந்திருக்கலாம் சொல்லி சொல்றோம். அது மாதிரி வாரன் வியாஸ்பியுடைய கமெண்ட் நீங்க படிச்சீங்கன்னா அவர் வேற மாதிரி சொல்றாரு. சரி, அது வந்து நமக்கு ரொம்ப சிக்னிபிகன்ட் கிடையாது, ஆனா நம்ம அதை படிச்சுக்கிற வேண்டியது முக்கியம். சரி, அதே மாதிரி இந்த முதல் வசனத்துல வரக்கூடிய அடுத்த வார்த்தை வந்து யூதேயாவில் உள்ள கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே திருமணம் நடந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, இப்போ இந்த கலிலேயாவில் உள்ள கானா ஊர் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலுமானா, ஜியாகிரபிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஜியாகிரபிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லி சொல்லும் போது இது வந்து ஒரு குட்டி மேப்பா இருக்கு. ஒருவேளை எனக்கு மொபைல்ல அது ரொம்ப சின்னதா தெரியுது. அங்கிள் ஒரே நிமிஷம், எல்லாரும் அதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். கையை வச்சு நீங்க 2 விரல வச்சு நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா ஃபுல்லா ஜூம் ஆயிரும். நீங்க எந்த பொசிஷன் வேணாலும் ஜூம் பண்ணி பார்த்துடலாம். தேங்க்யூ ஜெபஸ். ஓகே, தேங்க்யூ. ஜூம் ஆகுது. சரி, இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஊழியம் செய்த இடங்கள் எல்லாமே அதுல போட்டிருக்கு. நீங்க அப்படியே வந்து அந்த மேப்பை கொஞ்சம் ஜூம் பண்ணி சமாரியாவுக்கு மேல வந்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க. சமாரியாவுக்கு மேல வந்து நாசரேத் பக்கத்துல ஒரு இது போட்டிருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கு, ஒரு முக்கோணம் போட்டிருக்கு. அதுக்கு மேல வந்தீங்கன்னா கேனா ஆஃப் கேலிலின்னு இருக்கு பாருங்க. அதாவது ரைட் சைட்ல சி ஆஃப் கேலிலி இருக்கு, கலிலேயா கடல் இருக்கு. அது பக்கத்துல உள்ள நாடு வந்து கலிலேயா நாடு. அந்த கலிலேயா நாட்டுல வந்து கேனா ஆஃப் கேலிலின்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த கேனா ஆஃப் கேலில தான் அந்த கல்யாணம் என்ன நடந்துச்சு. இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. அப்ப நம்ம படிக்கும் போது ஆண்டவருடைய ஊழியம் எங்கெல்லாம் நடந்துச்சுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ வந்து 3வது நாளுக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டோம். கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல வந்து கல்யாணம் நடந்துச்சுன்றதையும் நம்ம படிச்சிட்டோம். சரி, அடுத்து வந்து ஏன் ஆண்டவர் வந்து அங்க இருந்தார், சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஏன் ஆண்டவர் அங்க இருந்தார்? சாரி, இயேசு கிறிஸ்துவுடைய தாயாரும் அங்க இருந்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்த ஸ்லைட் போலாம் தம்பி. இயேசுவின் தாய் ஏன் அங்கே இருந்தாள்? ஒண்ணு என்ன செய்யலாம்னா, அவங்க வந்து
அந்த கல்யாண வீட்டு மக்களோட ரிலேட்டிவா இருக்கலாம். அதனால அவங்க அங்க இருந்தாங்க. இப்ப நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டிய 3 காரியங்கள் பார்த்துட்டோம். பொதுவா இன்டர்பிரிட்டேஷன்ல 2 கேள்வி கேட்கலாம். ஒண்ணு வந்து ஏன், ரெண்டாவது எப்படி. எப்படி ஓகே, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, இப்போ இயேசுவின் தாய் ஏன் அங்கே இருந்தாள்னு சொல்லும் கேட்கும்போது திருமண வீட்டாருடைய உறவினரா அவங்க இருந்திருக்கலாம். சரி, இப்ப 2வது வசனம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் சொல்லி கொடுத்திருக்கு. சரி, இந்த வசனத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கலாமா? அவசியம் இல்லை. எல்லா வசனத்துக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. வசனத்தை அப்ப எப்படி எழுதலாம்? இயேசு கிறிஸ்து அந்திரேயாவை சந்தித்து, அந்திரேயாவும் யோவானும் இயேசுவை சந்தித்து அவரோடு தங்கி இருந்த பின்பு வந்த 3வது நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துடைய தாயாராகிய மரியாள் வந்து அவங்க உறவினரா இருந்திருக்கலாம். அதனால ஏற்கனவே அந்த அம்மா அங்க இருந்தாங்க சொல்லி பாக்குறோம். இந்த 2வது வசனத்துக்கு வந்து அர்த்தம் தேவையில்லை. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அதற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இப்ப 3வது வசனத்துக்குள்ள போலாம். 3வது வசனம் வாசிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இத படிக்கும் போது நீங்க அந்த பிரின்சிபல் எல்லாமே மனசுல ஞாபகம் வச்சுக்கலாம். திராட்சரசம் சொல்லி சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல வரக்கூடியது வந்து என்ன வரணும்னா கல்ச்சரல் பேக்ரவுண்ட். நம்ம கல்யாணத்துல வந்து பாயாசம் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி யூதர்களுடைய திருமணங்கள்ல வந்து திராட்சரசம் பரிமாறுவாங்க. திராட்சரசம்ன்ற வார்த்தைக்கு வந்து ஆங்கிலத்துல ஒயின்ற வேர்டு யூஸ் பண்றாங்க. இதை படிச்ச உடனே நம்ம தப்பா புரிஞ்சிடக்கூடாது. என்ன புரிஞ்சிடக்கூடாது? இது போதை கொடுக்கக்கூடிய மது இல்ல, இது போதை இல்லாத திராட்சை ரசம். அவங்க கல்ச்சர்ல, அவங்க வீடுகள்ல பொதுவாவே உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பாள்னு சொல்லி சங்கீதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா அவங்க கல்ச்சர்ல, இப்ப நம்ம வீடுகள்ல வந்து எப்படி நாகர்கோயில்ல உள்ள வீடுகள்ல வந்து தென்னை மரம் இருக்குதோ அதே மாதிரி அவங்க வீட்டுல வந்து திராட்சை கொடி எல்லா வீட்லயும் இருக்கும். இங்க நம்ம வீடுகள்ல அப்படி இருக்காது. காரணம் நம்முடைய டெம்பரேச்சர்ல நம்முடைய நாட்டுல அது வளர்றது கஷ்டம். ஒரு சில இடங்கள்ல கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியால அது விளையுது. தேனி மாவட்டத்துல இருக்கு. ஆனா அவங்க ஊர்ல பாலஸ்தீனா தேசத்துல ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகள்லயும் இருக்கும். அதனால அவங்களுடைய சாப்பாட்டுல முக்கியமான ஒரு ஐட்டமா வந்து இந்த திராட்சை ரசம் இருந்துச்சு. இந்த கல்யாண வீட்டுல அவங்க அதை பரிமாறுறது வழக்கம். சரி, அப்படி பரிமாறும் போது திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. இப்ப நம்ம ஏன்ற கேள்வி எங்க கேட்கிறோம்னா அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே மரியாள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க. 3வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். 3வது வசனத்தை பாருங்க உங்க பைபிள்ல. நம்ம வாசிக்க கேட்டுட்டே பார்க்கலாம். 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? ஏன் ஏசாமியுடைய அம்மா வந்து திராட்சரசம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்க? ஏன்ற கேள்வி நம்ம கேட்கும் போது அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த சம்பவம் ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து இவ்விதமாக தன்னுடைய முதலாவது அற்புதத்தை 11வது வசனத்துல முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்தார். அப்ப இதுக்கு முன்னாடி எந்த அற்புதமும் செய்யலன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்கல்ல, அவர் குழந்தையா இருக்கும் போது பொம்மை எல்லாம் செஞ்சு அந்த பொம்மையெல்லாம் வந்து வாத்தா மாத்தினாரு அல்லது மிருகமா மாத்தினாருன்னு சொல்லி கற்பனை கதைகள் நிறைய உண்டு. ஆனா பைபிள்ல அப்படி இல்லை. இதான் அவருடைய முதல் அற்புதம். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து மரியாள் வந்து ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாங்க? இப்போ இதை படிக்கும் போது நமக்கு அந்த ஹோல் பைபிள் அல்லது ஏற்கனவே உள்ள கான்டெக்ஸ்ட் நமக்கு மனசுல ஞாபகத்துக்கு வரும். மரியாளுக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வந்து ஒரு பெரிய அற்புதம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 30வது 31 35வது வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 1:30 31 35. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவரிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும்.
ஏன் மரியாள் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாங்கன்னா, ஆண்டவர் கண்டிப்பா அந்த தேவையை எவ்விதமாவது சந்திப்பான்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, மரியாள் அந்த குடும்பத்துடைய சொந்தக்காரங்களா கண்டிப்பா இருந்திருக்கணும். அதான் ஏற்கனவே அவங்க அந்த வீட்டுல இருந்தாங்க. இது மரியாளுடைய உறவினரா இருந்தா சாதாரணமான ஒரு ஏழை குடும்பமா தான் இருந்திருக்கும். அதனால மரியாள் எதிர்பார்ப்போட ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க. எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார்ன்றது மரியாளுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே பைபிளை ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா நமக்கு தெரியும். மரியாள் தன்னுடைய திருமணத்துக்காக காத்திருக்கும் போது, கன்னி மரியாளா இருக்கும் போது தேவதூதன் அவர்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, மரியாளே நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வாசிக்க கேட்டோம்ல, இதே மாதிரி நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் சொல்லி சொல்றாங்க. இதை பார்த்தோன்னு அப்படியே ஷாக் ஆகி மரியாள் கேட்கறாங்க, நான் எனக்கு கல்யாணமே ஆகலையே, எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தால தேவன் ஆச்சரியமாக உன்னுடைய கற்பத்துல குழந்தையாக உருவாகி வருவார்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு பெரிய அற்புதம். கன்னியாகிய மரியாளுடைய வயிற்றுல தேவகுமாரன் மனிதனாக பிறந்தது பெரிய அற்புதம். அதை செய்த ஆண்டவர் இதையும் செய்ய முடியும்னு சொல்லி மரியாள் யோசித்ததாலதான் இயேசு கிறிஸ்துகிட்ட அவங்க கேட்கறாங்க. ஏன்ற கேள்விக்கு இவ்விதமாக நம்ம பதில் அளிக்கணும். சரியா? திராட்சரசம் இல்லைன்றது திராட்சரசம் இல்லைன்னா கண்டிப்பா கல்யாண வீட்டுல அது ஒரு பெரிய ஒரு இன்சல்ட், அது அல்லது வந்த மக்களுக்கு பயங்கர ஏமாற்றமா இருக்கும். அதனால தன்னுடைய தேவையை அல்லது மற்றவர்களுடைய தேவையை ஆண்டவர் எப்படியாவது சந்திப்பாருன்ற எதிர்பார்ப்போட மரியாள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த வசனத்துக்குள்ள போலாம். 4ஆம் வசனம் வாசிங்க. 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இது நமக்கு கொஞ்சம் முரண்பாடான வசனமா தெரியலாம். இந்த வசனத்தை படிக்கும்போது முழுசா படிக்கணும். இந்த வசனத்தை முழுசா எப்படி படிக்கிறது? மரியாள் போய் சொன்ன உடனே ஆண்டவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, பெண்ணேன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம இந்த பெண்ணேன்ற வார்த்தை நம்ம கல்ச்சர் படி பொம்பளையே அப்படி அல்லது சொல்லி சொல்றது ரொம்ப மட்டமான ஒரு வார்த்தையா இருக்கலாம். அதுல அப்படி இல்லை. டியர் விமன் சொல்லி இருக்கு. ஆண்டவர் மரியாதையோட தான் பேசுறாரு. சரி, அப்படி அட்ரஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்ப என்ன கேள்வினா, ஏன் இப்படி ஆண்டவர் சொன்னார்? நம்ம சொன்னேன் இல்லையா, இன்டர்பிரேஷனுக்கு ஏன்ற கேள்வி கேட்கணும். எனக்கும் உனக்கும் என்னன்னு சொல்லி ஆண்டவர் ஏன் இப்படி சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் ஏன் இப்படி சொன்னார்? நமக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு பெரிய வேத பகுதி இருக்கு, நீங்க வேணா குறிச்சுக்கிறங்க, வாசிக்க வேண்டாம். லூக்கா 2வது அதிகாரம் 40ஆம் வசனத்துல இருந்து 52வது வரைக்கும் உள்ள வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? சிறுவனாகிய இயேசு கிறிஸ்துவ கூட்டிக்கிட்டு பண்டிகை கொண்டாடுறதுக்காக எருசலேமுக்கு போறாங்க. யார் யார் போறாங்க? இயேசுவும், இயேசு கிறிஸ்துவுடைய தாயாகிய மரியாளும், தகப்பனராக நியமிக்கப்பட்ட யோசேப்பும் சேர்ந்து போறாங்க. போயிட்டு அங்க போய் அந்த ஆலயத்துல தொழுது கொண்டுட்டு அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் பலி செலுத்திட்டு திரும்பி வரும்போது ஏசாமிய காணும். ஒருவேளை அவர் அந்த பிரயாண கூட்டத்தோட இருப்பாருன்னு சொல்லி போய் தேடி பாக்குறாங்க. ஆனா தேடி பார்த்தா காணும். ஒருவேளை பையனை காணுமே, மூத்த பையனை காணுமேன்னு சொல்லி ரொம்ப பதறி போய் மறுபடியும் அவங்க எருசலேமுக்கு திரும்பி போறாங்க. திரும்பி போய் அங்க போய் பார்த்தா ஆலயத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த போதகர்கள் மத்தியில, வேதபாரகர் மத்தியில அல்லது அந்த பிரீஸ்ட் மத்தியில இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து வசனத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்து பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. அதே மாதிரி அவரோட ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையனாகிய இயேசு கிறிஸ்துவோட உரையாடினவங்க ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ரொம்ப வருத்தத்தோட பையனை காணுமேன்ற அந்த வேதனையில அப்பாவும் அம்மாவும் போய் ஏசாமிட்டு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? ஐயோ, என்னுடைய மகனே எங்க போன, உன்னை காணுமேன்னு சொல்லி விசாரத்தோட நானும் உன்னுடைய அம்மாவும் தேடணுமேன்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன அர்த்தம்? நான் இந்த உலகத்துல வந்தது பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றக்காக வந்தேன். அதனால பிதாவுடைய சித்தத்தை தான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சரியா? சரி, இப்ப நீங்க அதே யோவான்ல ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். யோவான் 12வது அதிகாரம் 23, 27வது வசனங்கள். 23ஆம் வசனம், 27ஆம் வசனம். யோவான் 12, 23, 27. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ,
ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இந்த வேலைன்ற வார்த்தை வந்து அங்கேயும் வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு பகுதிக்கு வந்து நமக்கு அர்த்தம் புரியலன்னா அதே மாதிரி வரக்கூடிய இன்னொரு பகுதியை படிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்றார். இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 13வது அதிகாரம் முதல் வசனம். 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்துக்கு இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பிதாவினிடத்திலே செல்லக்கூடிய வேலை, வேலைனா வேற ஒண்ணும் இல்ல, டைம், காட்ஸ் டைம் அல்லது ஃபாதர்ஸ் டைம். இன்னும் 2 வசனங்கள் மட்டும் வாசிக்கிறீங்களாமா? 16வது அதிகாரம் 32 வசனம். இதோ 16. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடுங்காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. ஓகே, 17:1. அதான் இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. ஓகே ஓகே, அதுல ரெஃபரன்ஸ் வந்து தப்பா இருக்கு, மன்னிச்சுக்கிறேங்க. மற்றபடி வந்து காலம் வரும் சொல்லி சொல்றாரு. என்ன நீங்க தனியா விட்டு விடக்கூடிய காலம் வரும் சொல்லி சொல்றாரு. அப்போ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனே, இதுக்கெல்லாம் வந்து நான் எதுல போய் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து என்ஐவி ஸ்டடி பைபிள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்ஐவி ஸ்டடி பைபிள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இதான் என்ஐவி ஸ்டடி பைபிள். என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு பழைய வெர்ஷன். இந்த அட்டையில வந்து நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்ஐவி ஸ்டடி பைபிள் இருக்கு, உலகளாவிய தேசிய மொழிபெயர்ப்பு. ஓகே, இதுல வந்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நம்ம படிச்ச வேத பகுதியுடைய பேஜை பார்க்க போறோம். அந்த பேஜை வந்து நான் அப்படியே ஸ்கேன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏற்கனவே தம்பி ஜேபஸ் சொன்ன மாதிரி நீங்க அதை ஜூம் பண்ணியும் பார்க்கலாம். உங்க மொபைல்ல வந்து அதை பெருசாக்கி பார்க்கலாம். சரி, இப்ப அடுத்ததுல வந்து நான் உங்களுக்காக ஜூம் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததுக்கு போலாம், அடுத்த ஸ்லைட் போலாம். அண்ணா ஒரே நிமிஷம், உங்க மொபைல வந்து நீங்க நேரா வச்சுக்கோங்க. எப்பவும் பாக்குற மாதிரி மொபைல நேரா வச்சுட்டு நீங்க ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க, உங்களுக்கு நீட்டா வரும். லேண்ட்ஸ்கேப்ல வைக்காம நேரா வச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். சரி, இப்போ வந்து நீங்க அடுத்து வந்து உங்களுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் வந்து தம்பி இது யாரு ஜேபஸ் வந்து டிஸ்பிளே பண்றாங்க. இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ்னா என்ன பாத்தீங்கன்னா, ஸ்டடி பைபிள்ல வந்து நம்ம வசனங்களுக்கு பக்கத்துல வந்து அதற்கு ஒத்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் ஜூம் பண்றது அவங்களுக்கும் ஜூம்டா தெரியுமா ஜேபஸ்? இல்ல அங்கிள், அவங்க ஜூம் பண்ணணும் அது. சரி, ஓகே. சரி, இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்க இப்போ டிஸ்பிளே பண்ணிருக்க அந்த ஸ்லைடை நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 2:1-11 பக்கத்துல இருக்கக்கூடிய கிராஸ் ரெஃபரன்ஸை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி போட்டிருக்காங்க. அதுல நீங்க பார்க்கும்போது 2வது அதிகாரம் 4ஆம் வசனம் போட்டிருக்கு இல்லையா, அது பக்கத்துல வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்கும். அது வந்து ஏ அல்லது பி, அப்படி வந்து இந்த இங்கிலீஷ் அல்பாபெட்ஸ் இருக்கும். அந்த ஆங்கில எழுத்துக்களுக்கான அர்த்தம் வந்து பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது அதிகாரம் 4ஆம் வசனம், 2வது அதிகாரம் 5ஆம் வசனம், 2வது அதிகாரம் 6ஆம் வசனம் கொடுத்திருக்கு இல்லையா. இந்த கிராஸ் ரெஃபரன்ஸை நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு சில வசனங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியலன்னா ஈஸியா நீங்க என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அநேக இடங்கள்ல சொல்றாரு. அவர் எதுக்கு சொல்றாருன்னா, பிதாவுடைய சித்தத்தை செய்யறதே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமா இருந்தபடினால மரியாளை பார்த்து, மரியாளே நீங்க எனக்கு அம்மாவா இருந்தாலும் சரீர பிரகாரமா நான் என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை தான் செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். அடுத்த இதுக்கு இது வந்து என்னன்னா, நம்ம முதல்ல பார்த்தது கிராஸ் ரெஃபரன்ஸ். இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா ஃபுட் நோட்ஸ். FOOT ஃபுட் நோட்ஸ். ஃபுட் நோட்ஸ்னா என்னன்னா, ஒரு சில வசனங்களுக்கு என்ஐவி ஸ்டடி பைபிள்ல கீழே வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த விளக்கத்தை தான் நீங்க பாக்குறீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த 6வது வசனத்துக்கு வந்து விளக்கம் இருக்கு. கீழே நீங்க பாத்தீங்கன்னா அதான் மெயினா போட்டிருக்கேன். செரிமோனியல் வாஷிங் சொல்லி கொடுத்துருக்கு. செரிமோனியல் வாஷிங்னா யூதர்கள் சூழ்நிலைகள் மத்தியில தங்க ஈஸியா தீட்டுப்பட்டுருவோம்னு சொல்லி யோசித்து கைகளையும் கால்களையும் தண்ணி ஊத்தி கழுவுவாங்க. அப்படி தண்ணி ஊத்தி கழுவுறதுக்காக ஒரு பெரிய லென்த்தி ஃபீஸ்ட்னா ஒரு பெரிய விருந்துல வந்து நிறைய தண்ணி தேவைப்படும்.
அதனால அதுக்கு வந்து ஒரு பெரிய ஜார் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்படி வந்து இந்த ஃபுட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு அதிக யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 2:5 வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த வசனத்துக்கு அர்த்தம் தேவையில்ல. அதாவது மரியாள் தன்னுடைய தேவையை சொன்னோடனே இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் என்னுடைய டைம்ல, பிதாவுடைய டைம்ல தான் நான் செயல்பட முடியும்னு சொல்லிட்டாரு. சரி, உடனே மரியாள் அதை சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாங்க. ஆர்கியூ பண்ண மாதிரி தெரியல. அதனால என்ன செய்யறாங்கன்னா, வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லா வசனத்துக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க அர்த்தம் தேவைப்படுதோ அங்க அர்த்தம் கண்டுபிடிக்கணும். இப்போ 6வது வசனத்துலதான் நம்ம வந்து இப்போ இதுக்கு முந்தின ஸ்லைட்ல பார்த்தோம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமை, செரிமோனியல் வாஷிங், அதான் நம்ம அதுல பார்த்தோம். அது வந்து அவங்களுடைய சமூக பின்னணியம். மார்க் 7வது அதிகாரம், மார்க் 7 3வது 4வது வசனங்களை வாசிக்கலாம். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினாலொழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேற அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். தேங்க்யூ. இதுல வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கு. 7வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல, முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினாலொழிய சாப்பிட மாட்டார்கள். அதான் இன்னொரு இடத்துல கூட பிரச்சனை வருது இல்ல, இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்கல்ல, உங்க சீஷர்கள் எல்லாம் கையை கழுவ மாட்டாங்களா சொல்லி கேட்கறாங்க இல்லையா? அதே மாதிரி கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்ப கழுவுவாங்க, கிண்ணத்தை கழுவுவாங்க, செப்பு குடம் மனை கழுவுகிறது இல்லாமல் வேற அநேக ஆசாரங்களையும் செய்து வருவார்கள். அப்போ சுத்திகரிக்கும் முறைமைன்னு சொல்லி சொல்றது, யூதர்கள் தங்களுடைய கைய கால கழுவாம எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க, வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க, ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ண மாட்டாங்க. ஓகே, யோவான் 3வது அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 3:25. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. இதுல வாக்குவாதம் உண்டாயிட்டு. என்ன வாக்குவாதம் உண்டாயிடுச்சு? கையை கழுவி சாப்பிடலாமா, கையை கழுவாம சாப்பிடக்கூடாதான்னு சொல்லி பிரச்சனை வருது. அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? மனுஷனுடைய வாய்க்குள்ள போறது தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வர்றது தீட்டுப்படுத்தும்னு சொல்றாரு. அப்ப அந்த சுத்திகரிக்கும் முறைமைன்ற வார்த்தையுடைய அர்த்தத்தை சரியா கண்டுபிடிக்கணும். ஏன்னா சமூக பின்னணியும் இன்டர்பிரட் அக்கார்டிங் டு த கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ். அப்ப அந்த தொட்டி எதுக்காக வச்சிருந்தாங்க, அந்த கற்சாடிகள் எதுக்காக வச்சிருந்தாங்கன்னா கைய கால கழுவுறக்காக வச்சிருந்தாங்க. சரி, அதுல இன்னொரு வார்த்தை வருது, 2-3 குடம் கொள்ளத்தக்கதான கற்சாடிகள் இருக்கு. அது என்னன்னா எவ்வளவு குவான்டிட்டின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாமா? இவ்வளவு டீட்டெயிலா படிக்கணும்னா நீங்க படிக்கலாம், கண்டிப்பா அவசியம் இல்ல. NIV ஸ்டடி பைபிள்ல கொடுத்திருக்கு 20 gallons ஆஃப் வாட்டர்னு சொல்லி கொடுத்திருக்கு. 20 கேலன் பிடிக்கக்கூடிய கற்சாடிகள். ஆனா கேலன்னா என்ன மெஷர்மெண்ட் நம்ம கேட்கலாம், அதுக்கும் விளக்கம் இருக்கு. ஒரு கேலன் வந்து எவ்வளவுக்கு ஈக்குவல்னா 3.8 லிட்டர்ஸ், 3.8 லிட்டர் வந்து ஒரு கேலனுக்கு ஈக்குவல். அப்போ வந்து ஒரு கற்சாடி எவ்வளவு பிடிக்கும்னா 20 கேலன் சொல்லி சொல்லும் போது 76 லிட்டர் பிடிக்கும். 76 லிட்டர் பிடிக்கும். நம்ம அந்த கடையில வாங்கக்கூடிய அந்த RO ட்ரீட்டட் வாட்டர் 2 கேன் இருக்குல்ல, அதோட கொஞ்சம் கூட பிடிக்கும். 35 லிட்டர் நினைக்கிறேன். இது வந்து 76 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய கற்சாடி. அந்த மாதிரி கற்சாடிகள் அங்க வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கற்சாடிகள்ல இயேசு கிறிஸ்து தண்ணீர் ஊற்ற சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம், யோவான் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஓகே, ஏன் அப்படி செய்தார்கள்? ஏன் அப்படி செய்தார்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தேவை திராட்சரசம். ஆனா ஆண்டவர் தண்ணி ஊத்த சொன்னது எதுல தண்ணி ஊத்த சொன்னாரு? கைகால் கழுவக்கூடிய கற்சாடிகள்ல, கைகால் கழுவுவதற்கு தண்ணி நிரப்பக்கூடிய கற்சாடிகள்ல தண்ணி ஊத்த சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன போட்டிருக்கு, அவங்க நிரப்புறாங்க. தண்ணி நிரப்ப சொன்ன உடனே அதுல அழகா கொடுத்திருக்கு, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஏன் இப்படி செய்தார்கள்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்?
ஆண்டவர் தண்ணீர் நிரப்புங்கள்னு சொல்லி சொன்ன உடனே இந்த வேலைக்காரர் அப்படியே கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்தார்கள். அதுல வந்து ஆங்கிலத்துல அழகா கொடுத்திருக்கு. நீங்க அதான் வந்து மற்ற வெர்ஷன்ஸ் படிக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். they filled up to the brim இருக்கு. up to the brimனா விளிம்பு வரை நிரப்பினார்கள். பொது மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு விளிம்பு வரை நிரப்பினார்கள்னு சொல்லி இருக்கு. அப்ப மனப்பூர்வமா அவங்க என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. அதான் வந்து அதுல நம்ம பார்க்கக்கூடிய காரியம். சரி, அடுத்தது 7ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். 7வது வசனம் வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 8ஆம் வசனமா? அவர் 8, அவர்களை 9. அவர் வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஒரு இடத்துல 9ஆம் வசனம் வாசிங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து போதும். இப்போ இந்த வசனங்களை படிச்சு பார்க்கும்போது தண்ணீரை நிரப்புங்கள்னு அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி தண்ணியை நிரப்புறது மாத்திரம் இல்ல, தண்ணியை எடுத்து யார்கிட்ட கொண்டு போங்கன்னா அந்த பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டு போக சொல்றாங்க. அப்படியே கொண்டு போறாங்க. இதெல்லாம் எதை தெரியுமா காட்டுது? அந்த வேலைக்காரங்களுடைய கீழ்ப்படிதலுடைய பல்வேறு பரிமாணங்களை காட்டுது. அவங்க எடுக்கும் போது அது எதா மாறிடுதுன்னா திராட்சரசமா மாறிடுச்சு. எப்படி மாறிச்சு ஏன்ற கேள்வி, எப்படின்ற கேள்வி, எப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது இயேசு கிறிஸ்துடைய வல்லமையினால மாறிடுச்சு. இப்ப இதை படிக்கும்போது ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு புரியாம இருக்கலாம். என்னன்னா, பந்தி விசாரிப்பு காரன். ஒரு முகாமில் இதை டீச் பண்ணும்போது அண்ணே மொண்டுனா என்னென்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு சிலருக்கு மணவாளன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய பொது தமிழ் மொழிபெயர்ப்பு உங்களுக்கு அதிக பிரயோஜனமா இருக்கும். இப்ப அதை பத்தி பார்க்கலாம். சரியா? பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியம், இது நீங்க மொபைல் ஆப்பாவே நீங்க என்ன செய்யலாம்? டவுன்லோட் பண்ணலாம். இதான் வந்து அந்த திருவிவிலியம் ஆப். நீங்க ஓபன் பண்ண உடனே இப்படிதான் உள்ள வரும். மொபைல் ஆப் இருக்கு, ஆர்சி பைபிள் நீங்க போட்டீங்கன்னா இருக்கும். மற்றபடி நீங்க கடைகள்லயும் வாங்கலாம். திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு. நீங்க இது இவாஞ்சலிக்கல்ஸ் அல்லது ப்ராட்டஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கடைகள்ல வாங்குனீங்கன்னா தள்ளுபடி ஆகமங்கள் இல்லாம இருக்கும். கேத்தலிக் இதுல நீங்க வாங்குனீங்கன்னா தள்ளுபடி புத்தகங்களும் சேர்ந்து அதுல இருக்கும். சரி, அடுத்ததுக்கு போலாம். இதுல நீங்க உள்ள போகும்போது இத வந்து நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. சரியா? அல்லது சகோதரி பிரைசி வாசிக்க முடியுமாமா? வாசிக்கிற அளவுக்கு இருக்கா உங்களுக்கு? அவங்க ஸ்கிரீனை பார்த்து அப்படியே வாசிங்க பார்க்கலாம். இது வந்து பொது தமிழ் மொழிபெயர்ப்புல நம்ம படிச்ச அதே பகுதி. இப்ப வந்து 6ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். ஒரு நிமிஷம் நான் சொன்னேன் இல்லையா, அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். எவ்வளவு தூரத்துக்கு சின்சியரா செய்யறாங்கல்ல, எவ்வளவு தூரத்துக்கு வந்து மனப்பூர்வமா செய்யறாங்க இல்லையா? சில நேரத்துல வீட்டுல அம்மா நமக்கு வேலை செய்ய சொன்னாங்கன்னா ஏனோ தானோன்னு சொல்லி செய்வோம் இல்லையா? துணி துவைக்க சொன்னா அல்லது காய்கறியை வெட்டி கொடுக்க சொன்னா, கடைக்கு போயிட்டு வர சொன்னா முறுமுத்திட்டே செய்வோம். அப்படி இல்ல, மனப்பூர்வமா கீழ்ப்படிஞ்சாங்க. வாசிங்க பிரைசி 8ஆம் வசனம். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். இந்த தமிழ் உங்களுக்கு புரியுது இல்லையா? அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். பந்தி மேற்பார்வையாளர், பந்தி மேற்பார்வையாளர் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். பந்தியை விசாரிக்கிறவன், பந்தியின் மேற்பார்வையாளர். தொடர்ந்து வாசிங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவார்கள். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இத வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மணவாளனை அழைத்துன்னு சொல்லி நம்முடைய பழைய தமிழ்ல இருக்கு. ஆனா இதுல என்ன போட்டிருக்கு? மணமகனை அழைத்துன்னு இருக்கு. பழைய தமிழ்ல பந்தி விசாரிப்புக்காரன் இருக்கு, இதுல வந்து பந்தி மேற்பார்வையாளர் இருக்கு. பழைய தமிழ்ல
நிறைய நிரப்பினார்கள் இருக்கு. புதிய இந்த மொழிபெயர்ப்புல வந்து விளிம்பு வரை நிரப்பினார்கள். இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு, அப் டு த பிரிம் இருக்கு. அடுத்த வசனம் 11ஆம் வசனம், அடுத்த ஸ்லைட். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். போதும், தேங்க்யூ பிரைசி. இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது நமக்கு தமிழ்ல எவ்வளவு அழகா புரியுது இல்லையா? அப்போ வந்து ஒரு கூட்ட வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தபடியினால அவ்வளவு பெரிய அற்புதத்தை வந்து தேவன் செய்தார். சரி, ஏன் வந்து அவங்க குடிச்ச திராட்சை ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்குன்னா 10ஆம் வசனத்துல ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினார் இல்லையா, அந்த திராட்சை ரசம் அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. இது வரைக்கும் பரிமாறின திராட்சை ரசத்தை விட சிறப்பா இருந்துச்சு. நீங்க அந்த சம்பவத்தை அப்படியே மனசுல வரிசையா கொண்டு வரணும். ஒரு தேவை வருது, இந்த தேவை வரும்போது மரியாள் அந்த தேவையை ஏசாமி கிட்ட போய் சொன்னாங்க. எந்த எதிர்பார்ப்போட சொன்னாங்க? ஆண்டவர் அந்த தேவையை சந்திப்பான்ற எதிர்பார்ப்போட சொன்னாங்க. ஆனா ஆண்டவருடைய பதில் வித்தியாசமா இருந்துச்சு. மரியாளே, நீங்க என்னை கட்டாயப்படுத்த முடியாது. என்னுடைய பிதாவுடைய சித்தம், வேலை எப்போ வருதோ, அவருடைய டைம் எப்போ வருதோ அப்பதான் செயல்படுவேன்னு சொல்லி சொல்றாரு. சொன்னோட அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்ட மரியாள் வேலைக்காரங்களை கட்டளை கொடுக்குறாங்க. வேலைக்காரங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? கை கால் கழுவுவதற்காக வைத்திருந்த கற்சாடிகள்ல தண்ணி ஊத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. சம்பந்தமே இல்லாம செய்ய சொல்றாரு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மனப்பூர்வமா கீழ்ப்படிஞ்சாங்க, கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சாங்க. அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? தண்ணியை எடுத்துட்டு போய் பந்தி மேற்பார்வையாளர்கிட்ட காட்ட சொல்றாரு. அதுக்கும் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. விளைவு என்ன தெரியுமா? பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது. சரி, இந்த அற்புதத்துடைய நோக்கம் என்ன? அற்புதத்துடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 11ஆம் வசனம் இருக்கு. 11ஆம் வசனம் வாசிங்க, நம்முடைய மொழிபெயர்ப்புல வாசிங்க பிரைசி. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த அற்புதத்துடைய நோக்கம் அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார், மாட்சியை வெளிப்படுத்தினார், சீஷர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, சரி. இப்போ வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு விவிலியத்துல வந்து ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, ஏன் இந்த அற்புதத்தை வந்து யோவான் மட்டும் எழுதியிருக்காரு? இந்த அற்புதம் மத்தேயில கிடையாது, மார்க்ல கிடையாது, லூக்கால கிடையாது, ஆனா யோவான்ல மட்டும் இருக்கு. நீங்க வந்து இப்ப அதை படிக்கும்போது நான் ஏற்கனவே டீச் பண்ணதை மனசுல கொண்டு வரலாம். என்ன மனசுல கொண்டு வரலாம்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அப்போ இன்ட்ரோடக்ஷன், பர்பஸ் ஆஃப் த புக் அல்லது த எய்ம் ஆஃப் த ஆத்தர், ஆக்கியோனுடைய நோக்கம் அல்லது ஆசிரியருடைய நோக்கத்தை எங்க போய் தேடுறதுன்னா, எனக்கு வந்து நிறைய ஸ்டடி பைபிள்லாம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா மொபைல் ஆப் இருந்தாலும் நீங்க தாராளமா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். திரு விவிலியத்துல வந்து ஒரு சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு புக்கையும் நீங்க ஓபன் பண்ணும்போது அதுல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ரோடக்ஷன்ல அந்த புக்ல வந்து என்ன எய்மோட எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? இப்போ வந்து அந்த நூலின் நோக்கம் சொல்லி நம்முடைய டிஸ்பிளேல வருதா, கொஞ்சம் கவனிங்க. நீங்க வாசிக்க முடியுமா பிரைசி? அதை வாசிக்கிறீங்களா? நூலின் நோக்கம் வாசிக்குமா? இயேசுவே இறைமகனாகிய மேசியா என்று நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன என்று ஆசிரியரே நூலின் நோக்கத்தை தெளிவாக எடுத்து கூறுகிறார். கிறிஸ்துவ நம்பிக்கையை ஆழப்படுத்தி கிறிஸ்துவ வாழ்வை வலுப்படுத்துவது நற்செய்தியின் முக்கிய நோக்கமாய் இருந்தது. மேலும் கிறிஸ்துவுக்கு முந்தைய பழையன கழிந்து கிறிஸ்து வழியாக புதியன புகுந்துவிட்டன என்று காட்டுவதும், கிறிஸ்துவை நேரடியாக கண்டிராத இரண்டாம் தலைமுறையினருக்கு அவரை பற்றிய நம்பத்தக்க சான்று அளிப்பதும், முதல் நூற்றாண்டின் இறுதி கட்டத்தில் தோன்றிய சில தவறான கொள்கைகளை, திருமுழுக்கு, யோவானே மேசியா, தோற்ற கொள்கை போன்றவை திருத்துவதும் நூலாசிரியரின் இந்நோக்கங்களை நிறைவேற்றும் வண்ணம் ஏறத்தாழ கிபி 90ஆம் ஆண்டில் கிரேக்க மொழியில் இந்நற்செய்தி எழுதப்பட்டது. இது எபேசு நகரில் எழுதப்பட்டது என்பது கிறிஸ்தவ மரபு. தேங்க்யூ சிஸ்டர். இதுல வந்து நம்ம தெளிவா பாக்குறோம் என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டது. அப்போ வந்து இந்த அற்புதத்தை வந்து யோவான் இங்க எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லி சீஷர்கள் அறிந்து கொள்ளலாம். சரி, ஆனா எனக்கு இங்கிலீஷ்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் படிக்கணும், டீடைல்டா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்து இன்னும் ஒரு நல்ல பைபிள் இருக்கு. அதான் என்னன்னா ஓப்பன் பைபிள்.
அதனுடைய கவர் வந்து இது பழைய ஓப்பன் பைபிளுடைய கவர் இது. இந்த ஓப்பன் பைபிள் தான் எனக்கு முதல்ல நான் ஊழியத்துல சேரும் போது திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு இஜிஎஃப்ல உள்ள ஒரு அண்ணன் எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. அது இன்னும் நான் வச்சிருக்கிறேன். இந்த ஓப்பன் பைபிளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதோடைய இன்ட்ரடக்ஷன் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப வந்து அந்த நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்துடைய இன்ட்ரடக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அது உங்களுடைய டிஸ்பிளேல வருது. அதை நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அநேக காரியங்கள் தெரியும். இப்ப அதை பார்க்கும்போது என்ன போட்டிருக்குன்னா, த புக் ஆஃப் ஜான் மேத்யூ எடுத்துட்டேன். சாரி, ஃபர்ஸ்ட் புக் எடுத்திருக்கேன். த புக் ஆஃப் மேத்யூன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னும் அதுல நிறைய உண்டு. அதுல டீடைல்டா த ஆத்தர் ஆஃப் மேத்யூவை எழுதினவர் யார்? த டைம் ஆஃப் மேத்யூ. ஸ்கிரீன் மாறிடுச்சோ ஜாபஸ்? அடுத்து பார்க்கும்போது என்ன போட்டிருக்குன்னா, டைம் ஆஃப் மேத்யூ. அந்த மத்தேயு எழுதப்பட்ட நேரம் எப்பொழுது, எந்த டைம்ல எழுதினாங்க. கீஸ் டு மேத்யூன்னா என்ன அர்த்தம்? ஒரு சாவியை வச்சு எப்படி ஒரு பூட்டை திறக்கிறோமோ அதே மாதிரி மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல உள்ள முக்கியமான சத்தியங்களை கண்டுபிடிக்கலாமானா அதுல கீ வேர்சஸ், முக்கியமான வேர்சஸ் அதுல இருக்கும். இதே மாதிரி எல்லா புக்குக்குமே இருக்கும் கீ வேர்சஸ். அப்படியே இருக்கு பாத்தீங்களா? இன்னும் அடுத்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா எய்ம் ஆஃப் த ஆத்தர், பேக்ரவுண்ட், கிரைஸ்ட் இன் மேத்யூ, அப்படி நிறைய காரியங்கள் இருக்கும். அதனால ஓப்பன் பைபிள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க ஓப்பன் பைபிள் நீங்க வாங்கலாம். ஓப்பன் பைபிள்ல எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு அதிக பிரயோஜனமா இருக்கும். அவுட்லைன் ரொம்ப அழகா இருக்கும், அலிட்ரேஷனோட இருக்கும். அலிட்ரேஷன்னா எப்படி? ஏல ஆரம்பிச்சுச்சுன்னா ஏலையே எதுகை அல்லது மோனையோட சேர்ந்து வரும். அது மாத்திரம் இல்ல, ஓப்பன் பைபிளுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பிப்ளிக்கல் சைக்ளோபீடிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி முன்னுக்கு வந்து ஒரு A to Z எல்லாமே இருக்கும். வேதாகமத்துல உள்ள ஏல இருந்து Z வரைக்கும் உள்ள எல்லா வார்த்தைகளும் அதுல இருக்கும். அதோடைய அர்த்தமும் இருக்கும். இப்போ ரேச்சல்னா என்ன மீனிங், லேயாள்னா என்ன மீனிங், தானியேல்னா என்ன மீனிங், வேதாகமத்துல எத்தனை மரியாள் வராங்க, வேதாகமத்துல எத்தனை ஏரோது இருந்தாங்க, இது எல்லாமே படிக்கிறதுக்கு அதிக யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப நம்ம படிச்ச வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம்? அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை நம்ம படிக்கும் போது வசனத்துல இருந்து வரிசையா பார்த்தோம். வசனத்துல அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல மற்ற ரெஃபரன்ஸை பயன்படுத்தி அர்த்தம் கண்டுபிடிச்சோம். ஒவ்வொரு வசனத்திலையும் எங்கெல்லாம் கேள்வி கேட்கலுமோ அங்கெல்லாம் கேள்வி கேட்டோம். ஏன்ற கேள்வி கேட்டோம். அந்த கேள்வியின் அடிப்படையில நம்ம வசனத்தை வந்து இன்டர்பிரேட் பண்ணிருக்கோம். இதை நம்ம சரியா இன்டர்பிரேட் பண்ணோம்னா தான் எந்த இடத்துல நமக்கு புரியலையோ அப்போ வந்து மற்ற பைபிளோ மற்ற ஸ்டடி பைபிளோ நம்ம தாராளமா நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். சரியா நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிப்போமானா அதுல இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த நடைமுறைப்படுத்துறதுக்கு அது அதிக பிரயோஜனமா இருக்கும். அது நம்ம நாளைக்கு நம்ம அதை படிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். சரியா? அதனால இது வரைக்கும் நான் இப்போ டீச் பண்ணதுல உங்களுக்கு டவுட் இருக்குமானா நீங்க தாராளமா கேட்கலாம். ஏன்னா என்னுடைய டைம் வந்து இன்னும் முடியல. ஆல்ரெடி வந்து எனக்கு 10 நிமிஷம் இருக்கு. பர்சனல் அப்ளிகேஷன் முடிச்சிடலாமா தம்பி ஷெல்டன்? இல்லன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு வந்து இதுல சந்தேகம் இருந்தா நீங்க, ஏன்னா அது பர்சனல் அப்ளிகேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால அதை வந்து நமக்கு இன்னும் ஒரு நாளைக்கும் எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, அதுல நம்ம பண்ணலாம். மற்றபடி நீங்க வந்து இது வந்து உங்களுடைய சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். இது மாத்திரம் இல்ல, இன்னும் ஒரு PDF உங்களுக்கு அனுப்பியிருந்தேன்ல தம்பி ஜாபஸ், அதாவது அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துடைய அப்சர்வேஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் இப்ப உங்களுடைய டிஸ்பிளேல இப்போ டிஸ்பிளே ஆகுது, கொஞ்சம் கவனிங்களேன். இப்ப இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இதை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு. இந்த டிஸ்பிளே அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. ஒரு பேப்பரை எடுத்து அந்த பேப்பரை வந்து 3ஆ டிவைட் பண்ணிக்கிறோம், ஹரிசாண்டலா வச்சு, படுக்க வசமா வச்சு. பகுதி அப்சர்வேஷன், செகண்ட் பகுதி வந்து இன்டர்பிரேஷன், தேர்ட் வந்து பர்சனல் அப்ளிகேஷன். நான் எனக்கு டீச் பண்ணாதால அதை ஆட் பண்ணல. அதுல வந்து லெஃப்ட்ல என்ன எழுதுறோம், லிட்டரரி ஃபார்ம். இதோடைய காப்பி வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பா கொடுப்பேன், வெயிட் பண்ணுங்க. அதுல வந்து அதே மாதிரி இந்த காப்பி வந்து உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி குரூப்ல வந்து உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுவாங்க. எப்படி இன்டர்பிரேட் பண்றது, அதுக்கு வந்து நீங்க அந்த இன்டர்பிரேஷன் கீழே வரிசையா எழுதியிருக்கதை நீங்க அப்படியே பாருங்க. வசனம் என்ன கொடுத்திருக்கு? பொதுவாக யூதர்களின் திருமணங்கள் புதன்கிழமை நடக்கும். இயேசு கிறிஸ்துவை அந்திரேயாவும் யோவானும் சந்தித்து அவருடன் தங்கினதற்கு பின் வந்த 3ஆம் நாளிலே வந்து கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு
கல்யாணம் நடந்தது சொல்லி இருக்கு. சரி, ஒரு கேள்வி வருது, நான் பின்னால அடுத்து இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. பாலஸ்தீனா நாட்டில் முதல் நூற்றாண்டில் நடந்த திருமணங்களில் விருந்து ஏறக்குறைய ஒரு வாரம் வரை நீடிக்கும். இயேசுவின் தாயும் அந்த கல்யாண வீட்டிலே இருந்தார்கள். அவர்கள் கல்யாண வீட்டாருக்கு சொந்தக்காரராகவோ அல்லது நெருங்கின நண்பராகவோ கூட இருந்திருக்கலாம். சரி, 2ஆம் வசனம் நமக்கு தெரியும், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கானா ஊர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதுக்கு இன்டர்பிரேஷன் நமக்கு தேவையில்லை. ஓகே. 3வது, ஜனங்கள் விருந்தில் திராட்சரசம் குடிப்பது வழக்கம். திராட்சரசம் குறைவுபடுதல் என்பது விருந்தினரை அவமதிப்பதை குறிக்கும். கானா ஊர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி, பந்தியில் காத்திருப்பவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார்கள். அவருடைய பிறப்பே ஒரு அற்புதம்தான். அவர் ஏதாவது அற்புதம் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்கள் சொல்லியிருக்கலாம். இப்படி எழுதணும். நீங்க ஒவ்வொரு வசனத்துக்கும் அர்த்தம் விதமாக எழுதணும். பொதுவாக குறைவை சொந்தக்காரரிடமோ நெருங்கிய நண்பரிடமோ தான் கூறுவது வழக்கம். அதனால் இயேசு கல்யாண வீட்டாருக்கு மிகவும் நெருங்கினவராக இருந்திருக்கலாம். எப்படி என்றாலும் இயேசு அவர்களுடைய சுகத்திலும் துக்கத்திலும் பங்கு கொண்டிருக்கிறார். ஓகே, சரி. 4ஆம் வசனத்துக்கு இன்டர்பிரேஷன் எழுதியிருக்கேன். மரியாளுக்கு மறுமொழியாக இயேசு, அன்புக்குரிய பெண்ணே என மரியாதையுடன் அழைத்து, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். மரியாளுடைய சொற்படியே தான் செய்ய வேண்டும் என மரியாள் நினைத்திருப்பதை திருத்த வேண்டும் என்றும், பிதாவின் சித்தத்தை அவருக்கு சித்தமான நேரத்தில் செய்வதே தன்னுடைய கடமை என்பதை மரியாள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இயேசு அவ்வாறு கூறினார். இயேசுவின் தாய் அந்த மறுமொழியை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அடுத்த பேஜ் போங்க ஜாபஸ் தம்பி. ஓகே. Actually, I thought both the slides are same. ஓ, ரெண்டுமே ஒரே ஸ்லைடு வந்திருக்கோ? சரி, நான் உங்களுக்கு இந்த வந்துருச்சு. இந்த ஸ்லைடு. ஓகே, தேங்க்யூ தம்பி. இந்த ஸ்லைடை நீங்க அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க, நான் அப்படியே வாசிக்கிட்டே வரேன். தேங்க்ஸ் ஜாபஸ். இந்த ஸ்லைடை பார்க்கும்போது 5ஆம் வசனம் ஏற்றுக்கொண்டார்கள். 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு இயேசுவின் தாய் வேலைக்காரரிடம் இயேசு அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யும்படி கூறினார்கள். யூதர்கள் தங்கள் கைகளை தண்ணீரினால் கழுவுவதன் மூலமாக மன்னிக்கலாம், 6ஆம் வசனத்துடைய ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்கிறேன். யூதர்கள் தங்கள் கைகளை தண்ணீரால் கழுவுவதன் மூலம் தங்களை சுத்திகரிப்பதாக கருதி தண்ணீரால் தங்கள் கைகளை கழுவி கொண்டு வருவார்கள். அவ்வாறே கல்யாணத்துக்கு வருவோர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க என்பது அதில் உள்ள திரவத்தின் அளவை அல்ல, அது எவ்வளவு கொள்ளும் என்பதை குறிக்கிறது. என்ன அர்த்தம்னா, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே அதுல திராட்சை ரசம் இருந்துச்சு, அதை எடுத்து பரிமாறினாங்கன்னு சொல்லி போதிக்கக்கூடிய கள்ள போதகர்கள்லாம் இருக்காங்க. அது எம்டியா இருந்துச்சு, அதோடைய கெப்பாசிட்டி தான் அதுல போட்டிருக்க தவிர அதுல இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்படவில்லை. 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஜனங்கள் கல்யாண வீட்டின் பந்திக்கு வந்த பின்பு அந்த ஜாடிகளிலே தண்ணீர் நிறைய இருக்க வாய்ப்பில்லை. இயேசுவும் வேலைக்காரரிடம் ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்பும்படி கோரினார். வேலைக்காரர் மனப்பூர்வமாய் அப்படியே செய்தார்கள். கேள்வி கேட்காமல் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். 8ஆம் வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு போய் பந்தியை விசாரிக்கும் தலைவனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் அதற்கும் அப்படியே கீழ்ப்படிந்து பந்தி விசாரிப்பவனிடம் கொண்டு போனார்கள். போகிற வழியில் அந்த திராட்சை ரசம் இயேசுவின் வல்லமையினால் மாறிற்று. ஓகே. 9ஆம் வசனம். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தியை விசாரிப்பவனுக்கு தெரியாது. அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து விட்டு கல்யாண மாப்பிள்ளையை அழைத்து, 10ஆம் வசனம், எந்த மனுஷனும் முதலாவது நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று ஆச்சரியத்துடன் கூறினான். அதுவரைக்கும் இயேசுதான் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் என்று அவனுக்கு தெரியவில்லை. கடைசி வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்.
இதை கண்ட இயேசுவின் சீஷர்கள் அவரிடத்தில் அதிக விசுவாசம் வைத்தார்கள், அல்லது அவர்களுடைய விசுவாசம் பலப்பட்டது. இப்படி வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, நான் நேத்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன்ல. நேத்து அசைன்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட், முதல் அசைன்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது அசைன்மெண்ட்டும் நீங்க நிறைய பேர் செஞ்சு அனுப்பியிருக்கீங்க. நம்ம இதுல இன்டர்பிரேஷன் பாக்குறதால அதை நம்ம இப்ப ரிவ்யூ பண்ண முடியாது. மத்தேயு 9வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்க அப்சர்வேஷன் ஏற்கனவே முடிச்சிருக்கீங்க. மொத்தம் 5 வசனம் தான் அது. அந்த 5 வசனங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, நான் எப்படி யோவான் எழுதின சுவிசேஷத்துல எழுதியிருக்கனோ அதே மாதிரி ஒவ்வொரு வசனத்துக்கும் நீங்க இன்டர்பிரேஷன் எழுத போறீங்க. ஓகே, சரி. நம்ம இப்போ வந்து ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம சந்தேகங்கள் இருந்தா கேள்வி கேட்கலாம். என்ன ஜபஸ் தம்பி? Yes uncle, yes. Yes uncle, we can pray and finish. ஓகேம்மா. நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு ஏற்கனவே என்னுடைய சாட்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு நான் இன்னைக்கு டீச் பண்ணதுல என்ன டவுட் இருந்தாலும் தயவு செய்து கேள்வி கேட்க விரும்புறவங்க இருந்து கேட்கலாம். சாரி, ஐ எம் சாரி ஃபார் த டிலே. ஓகே, ஓவர் டு தி ஸ்டூடண்ட் லீடர்ஸ். ஓகே பினோ. நல்ல பிதாவே, அப்பா இன்னும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்டது ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திருக்காங்க. அந்த ஒரு ஆசிரியர் ஆண்டவரே ஜெபம் செய்யும் போது ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமே. ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி, உன் உலமையோட பரிசுத்தமாக்கி ஸ்தோத்திரி. ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபடங்களையும் மாறாதே. ஆமே. தேங்க்யூ. தேங்க்யூ தம்பி. அங்கிள், நீங்க உங்க சைடுல இருக்கிற क्वेश्चन நீங்க ரீட் பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு क्वेश्चन வந்திருக்கு, ஒரு நிமிஷம். ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல, இங்கிலீஷ் வெர்ஷன்ல எது வந்து பெஸ்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இது வந்து நான் காமனா சொல்ல மாட்டேன், ஜெனரலா வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய காரணம் NIV நல்லா இருக்கும். உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை பொறுத்து இருக்கு. நீங்க வந்து ஆங்கிலம் புதுசுனா வந்து உங்களுக்கு ESV அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். NIV கொஞ்சம் டஃபா இருக்கும். மற்றபடி நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். ESV நல்லா இருக்கும். மற்றபடி நான் உங்களுக்கு வந்து எந்த வெர்ஷன் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருக்குடைய ரீடபிலிட்டி வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் ஸ்டைல் பிடிக்கும். எல்லாமே வந்து ஆத்தரைஸ்டு வெர்ஷன் தான். அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா, டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸை வந்து ஒரு சாப்டர் வாசித்து பாருங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளோ ஈஸியா இருக்கோ, அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் நீங்க செலக்ட் பண்றது நல்லது. மற்றபடி NIV, RSV, ESV, KJV யூஸ் பண்றவங்க இருக்காங்க. KJV பழைய இங்கிலீஷ், அதையும் என்ஜாய் பண்ணி வாசிக்கிறவங்க இருக்காங்க. நீங்க அதுல ரொம்ப கம்ஃபர்டபுள்னா வாசிக்கலாம். பட் அதுல உள்ள நிறைய வார்த்தைகளுடைய அர்த்தம் மாறி இருக்கு. NKJV இப்ப இருக்கு, ஓப்பன் பைபிள்ல NKJVனா நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன்லாம் இருக்கு. நீங்க சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக பேசிக் இங்கிலீஷ்ல வந்து நீங்க வாசிக்கலாம். அது ஆத்தரைஸ்டு வெர்ஷன் கிடையாது. ஸ்டடிக்கு அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஓகே, என்னுடைய கேள்வி வந்து உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லைன்னா நீங்க அகைன் திருப்பியும் சாட்ல அனுப்பலாம். தேங்க்யூ. கண்டிப்பா அங்கிள். அங்கிள், என்கிட்ட ஒரு சின்ன கேள்வி இருக்கு. என்னன்னா, அந்த காணா ஒரு கல்யாணத்துல உள்ளதுன்னு நினைக்கிறேன், 29 வசனத்துல கூட மறுநாளிலேன்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 டைம் மறுநாளிலே இருக்கு போல. இந்த மறுநாளிலேன்றது வந்து ஒரு பெரிய குழப்பமான ஒரு காரியம்தான். அது மாத்திரம் இல்ல, நீங்க வாரன் வியாஸ்பி அவருடைய கமெண்ட்ரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வேற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த கடைசியா நத்தானியேல ஆண்டவர் மீட் பண்றாரு இல்லையா, நாத்தான்வேல மீட் பண்றாரு இல்லையா, நாத்தான்வேல மீட் பண்ணதுக்கு பிறகு வந்த 3வது நாள்னு சொல்லி இருக்கு. அதனால வந்து இது வந்து இந்த 3வது நாள்ன்றத மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு பைபிள் செமினார், சில கேம்ப்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 hours 2 hours எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து இந்த பேசேஜ்ல வந்து அந்த 3வது நாள் ரொம்ப சிக்னிபிகன்ட் கிடையாது. அதனால வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். இந்த மறுநாளிலேன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். அதனால நீங்க அது வந்து கன்வின்சிங்கா தான் நீங்க போட்டுக்கிறீங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக் கிடையாது. ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா, இப்போதைக்கு எனக்கு சைட்ல எதுவும் கொஸ்டின் இல்லை. யாருக்கா கொஸ்டின் இருந்தா தாராளமா நீங்க அனுப்பலாம். நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா நீங்க அனுப்பலாம். அன்மியூட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டும் தாராளமா நீங்க நேரடியா பேசலாம். பயப்படாதீங்க, கூச்சப்படவும் செய்யாதுங்க, தைரியமா நீங்க பேசலாம். திஸ் இஸ் யுவர் டைம்.
பெனிஷா ஏதாவது கேக்குறியா? ஆமாண்ணா ராஜபாலண்ணா, மினிஷா சொல்லுங்க. என்ன டவுட்டு, இந்த இன்னைக்கு இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் அந்த சாப்டர்ல வந்து அந்த என்னது ஏரோது ராஜா வந்து நட்சத்திரங்களை பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு சாஸ்திரிகள்கிட்ட சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாரு. ஆனா அவருக்கு எப்படி தெரியும் அந்த நட்சத்திரங்கள் பார்த்து போங்க அப்படின்னு? ஏன்னா அதுல கொடுத்ததுல இந்த இயேசு கிறிஸ்து எங்க கர்த்தர் கிறிஸ்துவானவர் எங்க பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி விசாரிங்கன்னு சொல்லிதான் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் உடனே அவர் சொல்றாரு நட்சத்திரங்களை பார்த்து போங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் எப்படி தெரியும் அந்த நட்சத்திரங்களை பார்த்து? பென்னிஷோ, நீங்க கொஞ்சம் பைபிளை நல்லா படிங்க. நான் கொடுத்த பேசேஜ்ல நட்சத்திரங்களை பார்த்து போங்கன்னு சொல்லி ஏரோது சொன்னாரா? நீங்க பாருங்க, அப்படி ஒரு வசனமே கிடையாது. நட்சத்திரங்களை பார்த்து போங்கன்னு சொல்லி ஏரோது சொல்லவே இல்லை தம்பி. சரியா? அதனால நீங்க இன்னும் அப்சர்வேஷன் சரியா பண்ணலன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்க, அதுல இல்ல. ஓகே பெனிஷோ? ஓகே ஓகே ஓகேண்ணா. அதுல இல்லப்பா. சரியா? நீங்க சரியா தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா பாருங்க, அதுல வந்து நட்சத்திரங்களை பார்த்து போங்கன்னு சொல்லி சொல்லல. அதுக்கு பதிலா அவனுக்கு தெரியாது. அதனால வேதபாரகர் பரிசேயரை கூப்பிட்டு விசாரிச்சோன்னா வசனத்துல இருந்து சொல்றாங்க. வசனத்தை சொன்ன பிறகு அவங்க வெளியே போறாங்க. வெளியே போனோட நட்சத்திரம் வருது. நட்சத்திரத்தை பார்த்து அவங்க போறாங்க. ஓகே பெனிஷோ? ஓகே 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 சரி. அதனால வந்து ஏரோது நட்சத்திரத்தை பாருங்கன்னு சொல்லி சொல்லு தம்பி. ஓகே ஓகே ஓகே. சாரி, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க அப்சர்வேஷன் கொஞ்சம் கீனா பண்ணீங்கன்னா அந்த காரியங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்க கேக்குற கேள்விகளுக்கு அதுலயே பதில் இருக்கு தம்பி. ஓகேயா? ஓகே 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 தம்பி. சரி, மற்றபடி நீங்க தைரியமா போல்டா நீங்க கேள்வி கேட்டதா பாராட்டுறேன். வேற யாரும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமா நீங்க கேட்கலாம். ஜாஷுவா ஏதாவது கேள்வி இருக்கா? I want to share one thing. Rajapal uncle. எஸ்மா. அங்கிள், நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க அப்சர்வேஷன், இன்டர்பிரிட்டேஷன், அடுத்த அப்ளிகேஷன் இருக்கு. இதெல்லாம் நம்ம டே பை டே நம்ம லைஃப்ல பண்ண டைம் ரொம்ப ஆகும். பட் அப்படியும் நம்ம சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா எந்த விதத்துல இதை இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணி டே பை டே நம்ம லைஃப்ல கொண்டு போகலாம்? அதாவது இந்த நீங்க வந்து புதுசா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்சர்வேஷன் ஃபுல்லா எழுத வேண்டியிருக்கும். இப்ப நீங்க வந்து டேபிள்ஸ் எல்லாம் எப்படி படிச்சீங்க ஜாஷுவா? சின்ன பையனா இருக்கும்போது எப்படி படிச்சிருக்கீங்க? ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். ஸ்கூல்ல வந்து எப்படி நிறைய மோட் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு லீடர் சொல்ற பழக்கமும் இருக்கும். சில சின்ன ஸ்கூல்ஸ்ல அப்படி இருக்கும். அல்லது நீங்க டேபிள்ஸ் எழுதிருக்கீங்களா? கட்டம் போட்டு எழுதிருக்கீங்களா? சம்டைம்ஸ் எழுதிருப்பேன். ஆனா எழுதுனதை விட அதிகமா படிச்சது அதிகமா இருக்கு. நீங்க படிச்சிருக்கீங்கல்ல. இப்போ வந்து நீங்க டேபிள்ஸ் பார்த்தாதான் உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ண முடியுமா, அல்லது நீங்க அப்படியே மனப்பாடமா பண்ணிருவீங்களா? இல்ல, மெமரைஸ் இருக்கு. மெமரைஸ் பண்ணிடுறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி நம்ம வந்து ஏபிசிடின்னு எழுத ஆரம்பிக்கும் போது அந்த எல்கேஜில அல்லது யூகேஜில வந்து ஏவை வந்து அத்தனை தடவை நம்ம எழுதுவோம். ஏ ஃபார் ஆப்பிள்ன்றத வந்து அத்தனை தடவை எழுதுவோம். ஆனா டைம் ஆக நாள் ஆக என்ன ஆயிரும்னா அந்த ஏ ஃபார் ஆப்பிள், அந்த ஆப்பிள்ன்றது வந்து மைண்ட்ல வந்து ஈஸியா பதிஞ்சிரும். நீங்க திருப்பி வந்து சொல்லி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து நீங்க என்ன செய்யலாம்னா வீக்லி ஒன்ஸ், உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட் ரொம்ப டைம் கொடுக்க முடியாது. வீக்லி ஒன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சண்டே வந்து உங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் கிடைக்கலாம். அல்லது வந்து இப்போ இந்த குவாரண்டைன் டைம்ல உங்களுக்கு பரிச்சை வேற எதுவும் ஒர்க் இல்லைன்னா நீங்க கூட கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். என்ன செய்யலாம்னா ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு 1 or 2 hours நீங்க அதுக்கு அலாட் பண்ணலாம். நீங்க அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுல இருக்க டிராபேக்ஸ் என்ன, நம்முடைய லிமிடேஷன்ஸ் என்னன்றது தெரியும் ஜாஷுவா. இதை வந்து என்ன செய்யணும்னா, மற்றபடி நீங்க குவைட் டைம் எடுக்கிறீங்க இல்லையா, ரெகுலரா நீங்க பைபிள்ல இருந்து வரிசையா சிஸ்டமேட்டிக்கா டேக்கிங் யுவர் குவைட் டைம் இல்ல, அந்த குவைட் டைம் எடுக்கும் போது இந்த பிரின்சிபிள்ஸை நீங்க அப்ளை பண்ணணும். பிரின்சிபிள்ஸை நீங்க அப்ளை பண்றதுன்னா நீங்க அப்சர்வேஷன் எல்லாம் எழுதணும்னு நான் சொல்ல வரல. ஒரு வசனத்தை மட்டும் கான்டெக்ஸ்ட் இல்லாம படிக்க கூடாது. இப்போ நீங்க குவைட் டைம் எடுத்துட்டே வரீங்க, ஒரு வேர்ஸுக்கு வந்து உங்களுக்கு மீனிங் தெரியலனா யூ நோட் இட் டவுன். வீக்கெண்ட் வரும்போது அதுக்கு வந்து நீங்க மீனிங் கண்டுபிடிக்கலாம். அதனால வந்து பை ரெகுலர் பிராக்டிஸ் வந்து இந்த பிரின்சிபிள்ஸ் வில் பி எம்பெண்டட் இன் யுவர் லைஃப். நம்ம வாழ்க்கையிலேயே அது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்க பைபிளை எவ்ரி டைம் நீங்க படிக்கும்போது, டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சரியா இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க தம்பி. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் கொடுக்க பழகுங்க. வீக்கெண்ட்ல ஒரு 1 hour கொடுங்க.
மற்றபடி டைம் கிடைக்கும்போது ஒரு சின்ன புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜான் எடுத்து நீங்க படிக்கலாம், அல்லது பிலமோன் எடுத்து படிக்கலாம். பிலமோன் ஒரே ஒரு சாப்டர் தான். யூதா படிக்கலாம், அல்லது தேர்ட் ஜான் படிக்கலாம், அல்லது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய யோனா படிக்கலாம். யோனாலாம் வந்து உங்களுக்கு ஒரு சில அதிகாரம் தானே இருக்கு, அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ மேக் யுவர் செல்ஃப், அதாவது வந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு மாடல் நீங்க போட்டுக்கிட்டா உங்களுக்குன்னு சொல்லி வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன புக்ஸை படிச்சுட்டு ஓரளவுக்கு நீங்க தரோ ஆன பிறகு பெரிய புக்ஸ், இப்போ நீங்க முதல்லயே ஏசாயா படிக்க போறோம், எசேக்கியேல் படிக்க போறோம்னு சொல்லி நீங்க படிச்சீங்கன்னா புரியாது. காஸ்பல்ஸ் படிச்சுட்டு எபிசல்ஸ் படிச்சுட்டு பழைய ஏற்பாடுல ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் நீங்க படிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்க தீர்க்க தரிசன புத்தகம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஜாஷ்வா, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணது புரிஞ்சுச்சா தம்பி? ஜாஷ்வா ஓகே Okay, uncle. Understood. Understood, uncle. ஓகே ஓகே. Yeah. If you have any other doubts, please contact me தம்பி. ஓகே, மியூட் பண்ணிட்டாங்க. ஓகே, Sure, uncle. நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே அண்ணா, ஹலோ கேக்குதா? சொல்லுங்க ஜாபஸ். ஆனா என் சைடுல கொஸ்டின்ஸ் வரலண்ணா, உங்க சைடுல ஏதாவது வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுல வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்ல. ஏறக்குறைய 33 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல இருக்காங்க ஜாபஸ். ஆமாண்ணா, ஆமா, மோர் தென் 50% இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. எனி டவுட் இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்க சொல்லுங்க. காய்ஸ், நம்ம வந்து ஒரு டீச்சர் வந்து நம்ம நிறைய நடத்திட்டு நம்ம வந்து கேள்வி கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர் வந்து ஒழுங்கா நடத்துறேன்னு ஆயிரும். அதனால ஒரு பேருக்காவது 4 கேள்வி கேளுங்கன்னு சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே பிபிஎஸ் ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க முன்னாடியே ஒரு டைம் நீங்க பார்த்திருப்பீங்க, பைபிள் வந்து இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி இல்லாமா இன்னும் ஆராயலாமான்னு பார்த்திருப்பீங்க. அப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணலாம், சோ தட் அடுத்தவங்க கூட அது வந்து பிரோஜனமா இருக்கும். நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா தாராளமா நீங்க கேட்கலாம். இல்லைன்னா பர்சனலா நான் கேட்கலாம்னு நினைச்சீங்கனாலும் என்னுடைய நம்பர் உங்ககிட்ட இருக்கும், நீங்க தாராளமா கூப்பிடலாம். அல்லது இப்போ என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஈஸியான ஒரு பேசேஜ் தான் நான் கொடுத்துருக்கேன், பட் வந்து யூ இன்டர்பிரட் இட் கரெக்ட்லி. இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல நான் எழுதின அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வைப்பாங்க, அதையும் பாருங்க. எனி டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ப்ரேயர் பண்ணி வைண்ட் அப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால இது வந்து உங்க டைம். இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் ஆஸ்க் क्वेश्चंस, அல்லது நீங்க சாட்ல அனுப்பணும்னாலும் அனுப்பலாம். ஓகே அண்ணா, ஒருத்தவங்க மட்டும் அனுப்பியிருக்காங்க, அது கொஸ்டின் இல்ல, பட் என்னன்னா திருவிவிலியம் ஆன்லைன்ல இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆமா, திருவிவிலியம் வந்து ஆன்லைன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய லேப்டாப்ல பார்க்கும்போது திருவிவிலியம் வந்துச்சு, ஆன்லைன்ல இருக்கு. இதுல வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ல வந்து ஃப்ரீ டவுன்லோடே இருக்கு. நான் பைபிள் ஸ்டடிக்கு ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைபிள் வெர்ஷன் வந்து அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே அங்கிள், நம்ம ஆன்லைன் இட் இஸ் அவைலபிள். சொல்லுங்க சாரி. ப்ளே ஸ்டோர்ல இருந்து கூட லிங்க் எடுத்து கூட கொடுத்துடலாம் உங்களுக்கு. தாராளமா யூ கேன் ஷேர் தி லிங்க் தம்பி. थैंक यू. ஓகே, நமக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஒரு கொஸ்டின் எனக்கு வந்திருக்கு. ஓகே, என்னை பின்பற்றி வா, எனக்கு பின் சென்று வா, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னை பின்பற்றி வா, எனக்கு பின் சென்று வா. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன அதே பிரின்சிபிள்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. முதல் பிரின்சிபிள் வந்து இன்டர்பிரட் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட். எந்த இடத்துல என் பின்னால வான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாருன்றத படிச்சு பாருங்க. எனக்கு பின் சென்று வா வந்து எந்த இடத்துல சொன்னாருன்னு பாருங்க, கான்டெக்ஸ்ட் படி பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இன்டர்பிரட் அக்கார்டிங் டு த கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ். இதே வசனத்தை நான் சொன்ன அந்த பொது மொழிபெயர்ப்புல நீங்க வாசித்து பாருங்க, அல்லது ஒரு என்ஐவிலயோ ஒரு ஆத்தரைஸ்ட் வெர்ஷன்ல இங்கிலீஷ்ல வந்து சாதாரண டிரான்ஸ்லேஷன்ல வாசித்து பாருங்க. நீங்க வாசித்தீங்கனாலே கண்டிப்பா உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். இல்ல அப்படியும் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இன்னும் ஸ்பெசிபிக்கா இந்த பேசேஜ்ல எனக்கு அந்த மீனிங் தெரியலனே சொல்லிட்டு அந்த பேசேஜையும் நீங்க சேர்த்து கோட் பண்ணீங்கன்னா, இந்த வந்து என்னை பின்பற்றி வா, எனக்கு பின்னாலே வான்றது நிறைய இடத்துல வருது. நாட் ஓன்லி ஆண்டவர் சொன்னது மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு பின்னாடி வான்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எந்த பேசேஜ் நீங்க சொல்றீங்கன்றத கரெக்டா சொன்னீங்கன்னா தான் அதை இன்டர்பிரேட் பண்ண முடியும். அதனால பேசேஜ் வைஸ்
என் பின்னே வான்றது வந்து மீனிங் கண்டிப்பா மாறும், எனக்கு பின்னாலே வான்றதும் மீனிங் மாறும். அதனால நீங்க கான்டெக்ஸ்ட் படி பாருங்க, கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட் பாருங்க. அப்படியும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குமானா தாராளமா ஐ வில் ஹெல்ப் யூ. ஏற்கனவே ஒரு கொஸ்டின் நேற்று கேட்டிருக்கீங்க, சங்கீதம் 4வது சங்கீதம் 5ஆம் வசனம், அதுவும் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தது அடிப்படையில. அப்படி இல்லைன்னா நாளைக்கு நான் ஐ வில் ஆன்சர் யுவர் கொஸ்டின். ஓகே கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன் அங்கிள். ஒரே நிமிஷம் தம்பி. ஓகே ஒரு சஜஷன் வந்திருக்கு. அதாவது ஒரு சஜஷன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சஜஷன் கொடுத்திருக்காங்கன்னா, ஸ்டடி பைபிள்ஸ் வந்து பயங்கர காஸ்ட்லி. அது உண்மை. அது ஸ்டடி பைபிள்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி. ஒருவேளை வந்து யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்படி ஸ்டடி பைபிள் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா, யாருடைய ஹெல்ப்பாவது தேவைப்பட்டுச்சுன்னா வந்து நீங்க அதை வந்து ஸ்டூடெண்ட் லீடர் மூலமா மற்ற கிராஜுவேட்ஸ்க்கோ ஸ்டாஃபுக்கோ வந்து சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தம்பி வந்து பர்சனல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்டடி பைபிள் வந்து ஒருத்தங்க அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்தது. நான் இதை உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். நீங்க வந்து கண்டிப்பாகவே பைபிள் ஸ்டடியில ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பா என்ன செய்யலாம்னா, பக்கத்துல யாராவது உங்களுடைய அண்ணன்மார்கள் ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் அல்ல அக்காமார் ஸ்டடி பைபிள் வச்சிருந்தாங்கன்னா அவங்க இதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம், அல்லது அவங்க வீட்டுல போய் நீங்க யூஸ் பண்ணலாம். முதல் ஸ்டெப். ரெண்டாவது, உங்களுக்கு அதை வாங்குறதுக்கு காசு இருக்குமானா, பட் பயங்கர காஸ்ட்லி. தம்பி சொன்ன மாதிரி ஒரு NIV ஸ்டடி பைபிள் வந்து இப்போ 2000 rupees கிடைக்குது. அது குறைஞ்சு கிடையாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சும் வாங்கலாம். ஜோமனுங்க, ஜோமன்னா ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவுல ஸ்டாஃபா நான் ஜாயின் பண்ணும்போது 93 ஜாயின் பண்ணும்போது என் கையில இருந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த அண்ணன் கொடுத்த ஷாத்ராக் அண்ணன் கொடுத்த அந்த ஓப்பன் பைபிள் மட்டும் தான் என் கையில இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பைபிளை கொடுத்திருக்காரு. நீங்க ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் தேவைகளை சந்திப்பாரு. மூணாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் கிட்டயோ கிராஜுவேட்ஸ் கிட்டயோ உங்களுடைய நீடை நீங்க ஷேர் பண்ணலாம். ஆண்டவர் அவங்க மூலமாகவும் அதை வாங்கி கொடுக்க கண்டிப்பா என்ன செய்வார், உதவி செய்வார். கண்டிப்பா God will meet your need. தேங்க்ஸ் தம்பி ஃபார் யுவர் சஜஷன். தேங்க்யூ அண்ணா. அப்போ இப்போ கூட நம்ம செஷனை என் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஏதாவது சொல்லணுமா? நோ அண்ணா. ஆனா அங்கிள் கிட்ட ஒரு சின்ன ஐ நீட் டு ஆஸ்க் ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஒன்னு இருக்கு. எஸ் தம்பி சொல்லுங்க. அங்கிள் டோன்ட் மைண்ட். இது பிபிஎஸ் வந்து இட்ஸ் டு டேக் அ டைம். பட் ஆனா நீங்க வந்து இந்த பிபிஎஸ் எடுக்க எதிர்கொண்ட ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு ஜஸ்ட் ஒன் ஆர் பாயிண்ட் டு ஷேர் வித் அவர் மோட்டிவேஷன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போது ஃபேஸ் பண்ண ட்ரபிள்ஸ் தானே நீங்க கேக்குறீங்க தம்பி? நீங்க சொன்ன ஆன்சர் தான் அது ஃபர்ஸ்ட் தம்பி. என்னன்னா வந்து இட் நீட்ஸ் மோர் டைம் தம்பி. இட் நீட்ஸ் மோர் டைம். ஆனா வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ்ஸிங் வந்து எனக்கு இல்லை. என்னன்னா, எனக்கு வந்து பிபிஎஸ் சொல்லி கொடுத்தது செல்வதுரனே சொல்லி கொடுத்தாங்க. நான் ஸ்டூடெண்ட் டேஸ்ல எனக்கு வந்து இந்த இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் ஸ்டாஃபா யூஎஸ்ஏடிஎன் ஸ்டாஃபா ஜாயின் பண்ண பிறகு 93 நான் ஜாயின் பண்ணேன். 94 பைபிள் செமினார்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி செல்வதரனே சொல்லி கொடுத்தாங்க. மெயினா வந்து டைம் ஃபேக்டர் வந்து ரியலி சேலஞ்சிங். ஈவன் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியிலே இருந்தாலும் உட்காந்து அவ்வளோ நேரத்தை படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமா இருந்துச்சு. அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நான் அடிக்கடி ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய காரியம் என்னன்னா, இத்தனை வருஷம் வந்து பைபிளை வந்து வேற மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பேன். என்னுடைய பேக்ரவுண்ட், நான் வந்து போதிக்கப்பட்ட விதம், அல்லது எனக்கு அட்வைஸ் சொன்னவங்க, அப்படி இருக்கும்போது இந்த பைபிளை படிக்கும்போது வந்து சம்திங் கான்ட்ரடிக்டிங் வித் மை கன்விக்ஷன், ப்ரீவியஸ் கன்விக்ஷன். அந்த கன்விக்ஷனை விட்டுட்டு இதுதான் கரெக்ட்னு சொல்லி நான் வர்றதுக்கு வந்து ஐ ஹேட் அ ஸ்ட்ரகிள். ரெண்டாவது அது ஒரு ஸ்ட்ரகிள். அது மூணாவது வந்து இந்த டாக்டரினல் டீவியேஷன்ஸ், மக்கள் நிறைய காரியங்களை சொல்லும் போது வசனத்தை ட்விஸ்ட் பண்ணும் போது அவங்களுக்கு ஏற்ற விதத்துல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இட் டுக் டைம். மெயினா தான். மற்றபடி வேற ஸ்ட்ரகிள் வந்து நான் ஃபேஸ் பண்ண மாதிரி தெரியல. ரியலி ஐ என்ஜாய்ட் அ லாட். அது மாத்திரம் இல்ல தம்பி, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டீச் பண்ணும்போது என்னுடைய ஒய்ஃப் வந்து நான் ஒரு இடத்துல டீச் பண்ணும்போது என்னுடைய ஒய்ஃப் பிகேம் எ ஸ்டூடெண்ட். அவங்க வந்து கல்யாணம் ஆன பிறகு அட்டன் பண்ணாங்க. நான் டீச் பண்ணி அட்டன் பண்ண அவங்க வந்து என்னோட கூட பிபிஎஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய அசைன்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து when you try it, it will be a blessing.
அந்த ஹிண்ட்ரன்சஸ் ரொம்ப பெரிய ஹிண்ட்ரன்சஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து புதிய புதிய ட்ரூத்தை நம்ம படிக்கிறது மூலமா அதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கறது ஒர்த்ன்ற ஃபீலிங் கண்டிப்பா இருக்கும் ஜாஷ்வா. அதனால வேற ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணல. இன்னொரு இது வந்து லேக் ஆஃப் டூல்ஸ்னா வாரன் வியாஸ்பியுடைய கமெண்ட்ரிலாம் நான் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா ஃபினான்ஷியலா அதெல்லாம் வாங்க முடியாத சிச்சுவேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஃப்ரீயா சாஃப்ட் காப்பி அவைலபிளா இருக்கு. இப்போ வந்து மொபைல்ல இப்போ நீங்க கேட்டீங்கன்னா ஐ வில் ஃபார்வர்ட் தட் டு யூ. வாரன் வியாஸ்பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமெண்ட்ரிஸ். அதே மாதிரி டிண்டேல் கமெண்ட்ரி இதோட 2 ஹார்ட் காப்பியும் வாங்கிட்டு இருக்கு, சாஃப்ட் காப்பியும் இருக்கு. அந்த மாதிரி டூல்ஸ் நிறைய கிடைக்காத காலம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. அது இது எல்லாமே வந்து ஒரு சில ஹிண்ட்ரன்சஸ். பட் வந்து பைபிள்ல இருந்து கடவுள் பேசுறத, பைபிள்ல இருந்து ட்ரூத்ஸை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சந்தோஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த லிமிடேஷன்ஸ் வந்து பெருசா தெரியல. தேங்க்யூ ஜாஷ்வா. தேங்க்யூ. Yeah, uncle, thank you. ஓகேமா. Is there any question we need to ask uncle? Or else we will conclude. ஏதாவது கேள்வி இருந்தா தாராளமா கேட்கலாம். ஆல்வின் விஜய், ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லண்ணா. ஓகே, நம்ம இப்ப கூட ப்ரே பண்ணி முடிச்சா நினைக்கிறேன். ஜமுனா சிஸ்டர், கேன் யூ ப்ரே அண்ட் ஃபினிஷ்? ஜெபம். அப்பா பிதாவே, நாங்கள் சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இசப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாள்லையும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. ஆண்டவரே ஃபர்ஸ்ட் செஷன்லையும் ப்ரேயர்னுடைய இதை குறித்து நாங்கள் பிள்ளைங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் ஆன்டியை பயன்படுத்தியிருக்கீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இசப்பா பிள்ளைங்க கற்றுக்கொண்டதில் நிலைத்திருக்கிறதுக்கு தேவன் பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. இந்த நாள்லையும் கூட ஆண்டவரே இசப்பா ராஜபலன் நன்காக நாங்கள் சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களுக்கு தெளிவான முறையில் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவரே இசப்பா நீங்கள் நடத்திட்டு வர்றீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. ஆண்டவரே அப்பா அண்ணன் சொல்லி கொடுத்த ஒவ்வொன்றையும் பிள்ளைங்க ஞானத்தில் தங்கி இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க இசப்பா. ஆண்டவரே பிள்ளைங்களுடைய ஞாபக சக்தி குறைவானதானப்பா. ஆனாலும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே அவங்க குழப்பமாகும் போது நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. அவங்க தனியாக உட்காந்து ஆண்டவரே அப்பா அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க ஆண்டவரே கொடுத்துருக்கிற அந்த பேசேஜுக்காக அவங்க உட்காந்து எழுதும்போது தேவ ஆவியினர் அவங்களுக்கு பலத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. பிள்ளைங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே அப்பா அதை எழுதுறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைங்களுக்குள்ள பத்தின ஆவி எல்லாத்தையும் எடுத்து போடுங்க தகப்பனே. ஆண்டவரே மன சோர்வு எதுவுமே வராதபடிக்கு பிள்ளைங்கள் எழுதுறதுக்கு உதவி செய்யுங்க. பிள்ளைங்கிட்ட ஸ்டடி பைபிள் இல்லைன்னாலும் தகப்பனே